அனைவருக்கும் கல்வி உலகில் சில பட்டங்களை பெற கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த கல்வி கற்பதற்கு ஞானத்தை வழங்கிய இறைவனுக்கும் அதிலும் குறிப்பாக ஜோதிடவியல் சார்பான ஞானத்தை வழங்கிய இறைவனுக்கும் பல பெரியோரிடம் நான் சென்று படித்தேன். அவர்களுக்கும் இந்த சோதிடத்துக்கென்று ஒரு தனி நிறுவனத்தை தனக்கென ஒரு முத்திரை பதித்து இந்த உலகில் வெற்றி கொடி நாட்டி வரும் ஐயா அவர்கள் ஸ்ரீஹரி வித்யாலயத்தின் நிறுவனர் திருவாளர் மதிப்புமிகு மீனம் பட்டாச்சாரியார் அவர்களுக்கும் இந்த நிறுவன கைடு ஏற்படுத்தி அதை இயக்குநராக இருந்து நடத்தும் ஐயா அவர்களுக்கும் தேனி மையத்தின் வித்யாபதியாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் ஐயா திருவாளர் பெருமாள் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இன்று எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த சேலம் ஐயா திருவாளர் பொன் சரவணன் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தையும் அன்பான இதயபூர்வமான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்று கேட்டீங்களா? ஜோதிடமும் புத்திர பாக்கியம் சொல்லி கொடுத்துருக்கோம். இது நான் நடைமுறையில மக்கள்கிட்ட நான் பேசுற மாதிரி தான் பேசுறேன். நீங்க இதை நல்லா உன்னிப்பாவே கவனிங்க. முதல்ல புத்திர பாக்கியம் என்று எடுத்தாலே 5ஆம் இடம்தான் முதல் பாயிண்ட். அது புத்திர பாக்கியத்துக்குள்ள இடம். அதுக்கு அதிபதி குரு பகவான் தான். புத்திர பாக்கியத்துக்கு குரு பகவான் செம்மையா இருந்தாலே புத்திர பாக்கியமே கிடைக்கும். அவர் வாழ்க்கையில புத்திர பகவான் கெட்டு போயிட்டாருன்னா குரு பகவான் கெட்டு போயிட்டா ஒன்றும் ஆகாது. 5ஆம் இடம், 5இல் உள்ள கிரகம் அல்லது கிரகங்கள், 5ஆம் இடத்தை பார்க்கும் கிரகம் அல்லது கிரகங்கள், 5ஆம் வீட்டு அதிபதி இருக்கும் வீடு அதனுடன் சேர்ந்த கிரகம் அல்லது கிரகங்கள், 5ஆம் இடத்து அதிபதியை பார்க்கும் கிரகங்கள், இதெல்லாம் புத்திரகாரகர் குரு ஆகியவற்றை எல்லாம் கண்டு ஆராய்ந்து முடிவு செய்துதான் புத்திரஸ்தானத்தை பற்றிய பலனை கூற முடியும். நிறுக்க சொல்றேன். 5ஆம் இடம், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது கிரகங்கள், 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் அல்லது கிரகங்கள், 5ஆம் வீட்டு அதிபதி இருக்கும் வீடு, அடுத்து அதோடு சேர்ந்த கிரகம் அல்லது சேர்ந்த கிரகங்கள், 5ஆம் இடத்தை பார்க்கும் கிரகங்கள், புத்திரகர் குரு ஆகிய இவரை எல்லாம் கண்டு அவருடைய வலிமையை பொறுத்துதான் புத்திர பாக்கியம் நம்ம முடிவு செய்ய முடியும். அந்த வகையில ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா இந்த அமைப்பில் நம்ம பார்த்துதான் புத்திர பாக்கியத்தை பற்றி பேச முடியும். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். 5ஆம் இடம்னா புத்திர பாக்கியம், 1ஆம் இடம்னா லக்னத்தை பற்றி, அது 2 தான் வாக்கு அப்படின்னு சொல்லி பேசுவோம். இன்றைய உலகில் நான் நடைமுறை பிரச்சனை பற்றி இப்ப நம்ம தீவிரம் பேசுறதுக்கு தான் இந்த தலைப்பு நான் சிறப்பாக எடுத்துக்கிட்டேன். திருமணம் முடிக்கிறாங்க. முடிச்ச பிறகு 2 ஆண்டு அல்லது 1 ஆண்டு தான் பொறுமையா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து குழந்தை பாக்கியம் என்ன சொல்லி ரோட்ல போறவன் வாரவன் சொந்தக்காரன் போறான் கேட்பேன், என்ன மாப்பிள்ள என்னாச்சு அப்படிமா. இன்னும் ஒண்ணு ஆளுமாம்மா, என்ன மாப்பிள்ள ஆண்டு போவேன். இது 1 வருஷம் வரைக்கும் இந்த பையன் மணமகன் கொஞ்சம் பொறுமையா பதில் சொல்லுவார், ஆண்மகன். இவங்க கேள்வி அதிகமா கேட்க கேட்க அவருக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள சஞ்சலம் வந்துடும். அடுத்து மனைவி முகத்தை பார்ப்பார். அதே மாதிரி இந்த பையனுடைய அம்மா அப்பா இவர்களிடம் உறவுக்கார புறான், இன்னும் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு 6 மாசம் ஆச்சே, மருமக மாசமா இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை என்று கூறுவார்கள். உடனே அவங்க ஆலோசனை சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அந்த கருத்தரித்தல் மையத்துக்கு போனா உடனே ரெடி பண்ணி இந்த 2 உடம்ப பார்த்து குழந்தைய கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அது இலவச ஆலோசனை. இன்னைக்கு இருக்க உலகத்துல ஒவ்வொருத்தரும் எளிதாக கல்யாணம் முடிச்ச உடனே குழந்தை வேணும், 3 மாசம் முடிஞ்ச உடனே தாய்மை அடையணும் மனைவி, அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. 100க்கு 100 இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் எங்க கோட்டை விடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப என்னைய பொறுத்தவரை இப்ப நான் ஜாதகம் பாக்குறேன் மக்களுக்கு. ஒருத்தர் வர்றாரு, 3 வருஷம் ஆச்சு என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு, குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கல, தத்துப்பத்திரர் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டு வந்தாரு. நான் சரிங்கய்யா, கல்யாணம் முடிச்ச ரைட்டுங்கய்யா, உங்க மருமக ஜாதகத்தை கொண்டாங்க, உங்க மகன் ஜாதகத்தை கொண்டாங்கன்னு சொல்லி நான் இருந்து வர்றேன். எப்படி வர்றேன்? பொருத்தம் பார்க்கறது வர்றேன். என்ன பொருத்தம் பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருத்தத்துல மொத்தம் நம்ம 11 பார்க்கிறோம், 12 பார்க்கிறோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 5 பொருத்தம் மெயினானதுன்னு சொல்றோம். 5 என்னன்னது அப்படின்னு பார்க்கும்போது தினம், கணம், யோனி, ராசி, ரஜ்ஜு, இந்த 5 கட்டாயம் இருக்கணும்.
இது எது இல்லாட்டும் சிரமத்தை உருவாக்கணும். சரி, அடுத்து பழைய காலத்துல பூரா கேட்பாங்க, என்ன பச்சி, என்ன மிருகம் அப்படின்னு கேட்பாங்க, என்ன கணம் வருதுன்னு கேட்பாங்க. நம்ம வந்து இந்த மரங்கள் பற்றி பேசும்போது பால் உள்ள மரம், பால் இல்லாத மரம் அப்படின்னு சொல்லி மரங்கள் இருக்கிறது. இப்ப பால் உள்ள மரம் எந்தெந்த மரம், பால் இல்லாத மரம் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பால் உள்ள மரம் எடுத்தா அத்தி மரம், நாவல் மரம், அரச மரம், புன்னை மரம், ஆலமரம், பலாமரம், அலரி மரம், வேல மரம், பிராய் மரம், மாமரம், வஞ்சி மரம், பலாமரம், எருக்கு, தேமா, இலுப்பை. சரி, இந்த மரம் போல எந்த நட்சத்திரத்துக்கு உரியது அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திகை நட்சத்திரத்தில் ஆண்மகன் பிறந்திருந்தா அத்தி மரம். அப்படி நம்ம பொருத்தம் போடும்போது பாலுள்ள மரத்தை நம்ம பொருத்தம் போட்டோம்னா குழந்தை பாக்கியம் அதிகமாக இருக்கு என்று சொல்லலாம். இவங்க இப்ப இந்த மரத்தை பத்தி யாருமே பேசுறதே கிடையாது. அவர்கள் வந்து முதல்ல வந்து கல்யாணம் பொருத்தம் மட்டும் இருக்கான்னு சொல்லுங்க சாமி அப்படிங்கிற வர்றாங்க. நம்மவர்கள் என்ன செய்யறோம், எல்லாம் எழுதி 11க்கு 10 பொருத்தம் இருக்கு, 11க்கு 7 பொருத்தம் இருக்கு, முடிக்கலாம் சொல்லி முடிச்சிடறோம். அதே நபர் திரும்பி வந்து 5 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு, சாமி உங்களை பேச்சை கேட்டு கல்யாணம் முடிச்சோம், இன்னும் குழந்தை இல்லை. அப்படியா, உன்னை பார்ப்போம் ஜாதகத்தை என்று எடுத்து 5ஆம் இடத்தை பார்த்து புத்திர தோஷம் இருக்கிறது, நாக தோஷம் இருக்கிறது, குருபவான் நீசம் ஆயிட்டாருன்னு எல்லாம் உள்ளாட்டம் சொல்றது. அப்போ அவங்க கேட்பாங்க, ஏயா உன்கிட்ட தானே நான் ஜாதகம் பார்த்தேன், அன்னைக்கு இதெல்லாம் சொல்லல, நீ கேட்கல, நான் சொல்லல. இது இந்த மாதிரி வாக்குவாதம் நடக்கு. ஆனா நம்ம ஜோதிடர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த சமுதாயத்தை உருவாக்குவதில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண பொருத்தம் பார்க்க வரும் பொழுதே எல்லாம் பேசணும். நம்ம எப்படி பேசணும், இந்த மாதிரி நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், உதாரணமா அசுபதி நட்சத்திரம், மிருகம் வந்து ஆண் குதிரை, பச்சி வந்து ராஜாளி, அதுக்கடுத்து மரம் வந்து எட்டி மரம், பால் இல்லாத மரம், ரஜ்ஜு வந்து பாத ரஜ்ஜு, நாடி வந்து பார்ச்சிவ நாடி, கணம் வந்து தேவகணம். இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா அப்படிங்களா. அதே மாதிரி பெண்ணுக்கு நட்சத்திரத்தை சொல்லி இந்த மிருகம், பச்சி, மரம், ரஜ்ஜு, நாடி, கணம் இதை முதல் சொல்லணும் நம்ம. சார் இதெல்லாம் எதுக்கு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்கம்மா. கணம் என்பது ஒருத்தருடைய குணம். மக்கள் வந்து இப்ப 2 பேரும் புரிஞ்சு வாழணும், கணவன் மனைவி. முதல்ல அவங்க அந்யோன்யமா இருந்தாத்தேன் எல்லா வேலையும் சிறப்பா நடக்கும். கணத்திலே வந்து வித்தியாசம் வந்துருச்சுன்னா சரியா ஒத்து வர மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு ராட்சச கணம், ஒரு ஆளுக்கு தேவகணம். கணவர் சொல்றத மனைவி கேட்க மாட்டாங்க, மனைவி சொல்றத கணவர் கேட்க மாட்டாங்க. இவர் டிவியை உடைச்சா அவங்க மிக்சியை உடைப்பாங்க, போயா பார்த்திருக்கியாம்பாங்க. இந்த கணத்திலே வந்து அடிவிட்டு போகுது. அடுத்து பாலுள்ள மரம். இந்த பாலுள்ள மரம்னா 2 பேருக்கும் குழந்தை பாக்கியத்தை கடவுள் நல்லா கொடுத்துருப்பாரு, நல்லா நிம்மதியா பிள்ளைய பெறுவாங்க. அடுத்து மகேந்திர பொருத்தம்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ஆயுள், அபிவிருத்தி, வம்சம், புத்திர பாக்கியத்துக்கு பாக்குறது. இதை நம்ம பார்க்கணும். அது மாதிரி ரஜ்ஜு பொருத்தம் ரொம்ப 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 முக்கியம். ஏக ரஜ்ஜு வந்து இருக்கக்கூடாது. அதாவது மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்குமே வந்து கழுத்து ரஜ்ஜு அப்படின்னா கட்டி வைக்க கூடாது. 2 பேருக்கும் ஒரே ரஜ்ஜு வரக்கூடாது. நம்ம அதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆனால் இன்றைய காலகட்டத்துல எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கிறது. செல்போன்ல திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய முறை போட்டிருக்கிறார்கள். 1 நிமிடத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி என்ற புக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதை அனைவரும் கையில் வைத்திருக்கிறார்கள். இந்த காலத்துல புரோக்கருடைய பேச்சை கெடுத்த கல்யாணமே நடக்குது. எல்லாரும் பேச்சையும் கேட்டு அவர் சொல்வாரு, இமாய் அண்ணே உனக்கு கெடுதல் பண்ணுவனா, அண்ணன் பார்த்து முடிச்சு வைக்கிறேன், நல்லபடியா முடியுமா, நல்ல பிள்ளைமான்னு சொல்லிடுவாங்க. இவங்க அண்ணன் நாங்க ஜாதகம் பார்க்க, அண்ணன் பார்த்தேன்ல இந்த பாரு அந்த புத்தகத்தை கையில வச்சு காட்டிடுவாங்க. அவங்க பின் விளைவை பற்றி சிந்திப்பதில்லை, திசாபுத்தியை பற்றி சிந்திப்பதில்லை, பாலுள்ள மரங்களும் எதையும் சிந்திக்கிறதில்லை. கட்டங்களை ஆய்வு செய்து லக்னம் என்ன, லக்னாதிபதி யாரு, 5ஆம் இடம் எது, 5ஆம் இடத்து அதிபதி எங்க இருக்கிறார், அவர் நீசம் பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்றிருக்கிறாரா, அவரை என்னென்ன கிரகம் பார்க்கிறது, எதையுமே பார்ப்பதில்லை. இதெல்லாம் பார்க்காமலே வந்து திருமணத்தை முடிச்சிருது. முடிச்ச பிறகு அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லைங்குமே, தன் மகன் மீது யாருமே குற்றம் சுமத்துவது இல்லை, மருமகள் மீதுதான் குற்றம் சுமத்துகிறார்கள். 100க்கு 90 பேர் அப்படி இருக்காங்க. நான் அனுபவத்தை பேசுறேன். என் மகனுக்கு எந்த குறை இல்லை சார் அப்படிம்பாங்க. சரிம்மா, நான் ஒரு உதாரணம் சொல்லிடுவேன். எப்படி சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் ஜாதகம் விதை, பெண்கள் ஜாதகம் பூமி. பூமி நல்லா இருந்தாதான் விதை வந்து பழுது இல்லாம முளைக்கும், விதையும் பழுது இருக்கக்கூடாது. இப்ப வந்து உதாரணம் என்ன சொல்றேன்,
கொடைக்கானல்ல போய் நீ உப்பு காய்ச்ச முடியாது, தூத்துக்குடியில போய் முட்டைக்கோசும் காரட்டும் நீ விளைய வைக்க முடியாதுங்க. டக்குன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. சரியான பாயிண்ட் சார் அப்படிம்பாங்க. அதே போலதான் பெண்களுக்கு வந்து பூமின்னு சொல்லும் போது கர்ப்பப்பை தான் பூமி. ஆண்களுக்கு வந்து விதைன்னு பேசும் பொழுது அந்த புதனும் சுக்கிரனும் தான் இந்த ஆண்மை தன்மைக்குள்ள செயல்பாடை உருவாக்குறது. இப்ப பெண்களுக்கு என்ன கோளாறு ஏற்படுது? இன்றைய காலகட்டத்துல எந்த பெண்கள் எடுத்தாலும் கர்ப்பப்பையில் புழு இருக்கிறது, கிருமி இருக்கிறது, அதை அழிக்கணும், சின்ன நீர்க்கட்டி இருக்கு. இது எங்க வச்சு பாக்குறது? நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது கரெக்டா சுக்கிரன் எப்படி இருக்கான்னு பெண்கள் ஜாதகத்தை பார்க்கணும். சுக்கிரன் நீசம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கேதுல இருந்து 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அங்க கண்டிப்பா வந்து இந்த கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லணும். அப்ப அது சிக்கலாயிருது. அதே மாதிரி ஆண்கள் ஜாதகத்துல புதன் நீசம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அங்க சுக்கிரன் வந்து நீசமாய் 7ஆம் பேரை பார்த்தானா நீசன் பார்த்தா நீசபங்க ராஜயோகம். அதே நேரம் 5ஆம் இடத்து அதிபதி குரு என்ன செய்யறாரு ஆன்னு பார்க்கணும். பார்த்து நான் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லிட்டேன், உங்க பையனுக்கு வந்து ஆண்மைத்தன்மை குறைவாக இருக்கிறது, நீங்கள் வந்து உனக்கு மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, நான் சென்னையில போய் 5000 ஒருத்தர் ஜாதகம் பார்த்து வந்தேன், அவர் சொல்லல, உங்களுக்கு எல்லாம் தெரியுதோ அப்படின்னு கேட்டாரு. ஐயா சாமி நீ இப்பயே போய் மெடிக்கல்ல போய் செக் பண்ணு, நான் சொன்னது உண்மைன்னா திருப்பி வா, இல்லைன்னா ஓடி போயிருந்தேன். சொன்ன உடனே போய் பார்த்தாரு, கரெக்டா கவுண்ட்ஸ் கம்மியா இருக்குன்ட்டான். அதுக்கப்புறம் 3 வருஷம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு இப்ப இந்த கார்த்திகை மாசந்தே வளைகாப்பு போட்டிருக்காங்க. 40 வயசுக்கிட்ட வந்துட்டாங்க. அப்ப ஒத்துக்கிட்டாரு. அப்ப நம்ம வந்து ஜோதிடர்கள் வந்து முதல்ல என்ன செய்யணும்? ஒரு பொறுப்புள்ள தம்பதிகளை சேர்க்கக்கூடிய சரியான பொருத்தம் உள்ள தம்பதிகளுக்கு தான் பொருத்தம் இருக்குன்னு சொல்லணும். அவன் நம்மளை வைவாங்க, இவன் இந்த ஆளுக்கு ஜாதகம் பார்க்க தெரியாதும்பாங்க, அதை பத்தி கவலை இல்லை. எங்க வீட்டுக்கு வருவாங்க ஜாதகம் பார்க்க, ஒரு அம்மா நின்றுகிட்டே இருக்கு, ஐயோ இவர்கிட்ட கொடுத்தா இவர் இல்லைன்னு சொல்லுவாரு, எல்லாமே பேசுவாரு, அதுக்கு அடுத்தெல்லாம் பேசுவாரு. பேச்ச விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தம் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன். இப்ப பொருத்தம் இருந்து எல்லாம் முடிச்சு வச்சு விட்டு புத்திர பாக்கியம்னு எடுத்தாச்சுன்னா இந்த 5ஆம் இடத்து அதிபதியா எல்லாம் இப்ப சொல்லி முடிச்சேன். அதுக்கடுத்து நடக்கிற தசாபுத்தி ரொம்ப முக்கியம். இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து தசாபுத்தி உதாரணமா வந்து ஒரு சனி திசையில ஓடிக்கிட்டு இருக்கு, அவருக்கு சனி புத்தி ஓடுது. கரெக்டா அங்க வந்து புத்திர உதயமார வந்து கர்ப்பம் காலி ஆயிட்டே இருக்கு. அடுத்து எப்ப சார் இருக்கு இந்த மாதிரி 2 கர்ப்பம் காலி ஆயிடுச்சு, நாங்க அடுத்து குழந்தை பாக்கியம் நிக்கல, என்ன சார் செய்யறது? இருமா, உனக்கு புத்திர பாக்கியம் நிறைய இருக்கு, அதுல எல்லாம் ஒண்ணும் குறை இல்லை. ஆனா சனி பகவான் சனி புத்தி நடத்துறாரு. சனி புத்தி நடந்துச்சுன்னா காரியில் காரி மாதம் கருதிய 36 நாள் 3 கூறிய உறவுதனால் கொடும்பகை தான் உண்டாகுமே சீரிய வடிவமைந்தர் செல்வம் குறையும், முடிவில்லா வம்பு வழக்கு வந்து சேருமா. இதுல வந்து கர்ப்பம் நிக்கிறது அபார்ஷன் ஆயிப்பா. அடுத்து புதன் புத்தி வருது பாருங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புத்திர பாக்கியம் உதயமாயிரும். சனி திசையில புதன் புத்தி என்ன செய்யும்? எடுத்தோடனே புத்திர பாக்கியம் கன்ஃபார்மா உதயமாயிரும். அப்ப அந்த தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணணும், இதையும் நம்ம பார்த்து சொல்லணும். அப்ப 5ஆம் இடத்துல நாம வந்து இதை பேசும் பொழுது ஒவ்வொரு கிரகம் இருந்தா என்னென்ன குழந்தை பிறக்கும் அவங்க கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை என்ன குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் அந்த சூரியன் வந்து குருவோட சம்பந்தப்பட்டிருக்கணும். அது மாதிரி 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா தாயால் சுகம் இல்லை, பெண் குழந்தை பிறக்கும். சரி 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காயா அப்படின்னா கெட்ட எண்ணம் படைத்த குணம் உள்ள குழந்தை தான் பிறக்கும். அதனால நீங்க வந்து துன்பப்படுவீங்க. அதனால 5ஆம் இடத்து அதிபதியோடு பல கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் பல குழந்தைகள் பிறக்கும். ஆகவே நாம சொல்ல வேண்டியது 5ஆம் இடம் ரொம்ப முக்கியம் சொல்றோம். அடுத்தபடியா வந்து இவங்க என்ன செய்யறாங்க, இன்னைக்கு இருக்க உலகத்துல கல்யாணம் முடிக்கும் போதே வந்து இறைவனுடைய தீர்ப்பை ஏற்பதே கிடையாது. தன்னுடைய மகன், ஐயா என் மகன் ஒரு பிள்ளைய விரும்புறியான், அதைத்தான் கட்டணுங்கிறான், பொறுத்த இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி கல்யாணம் முடிச்சு வைக்கிறோங்கிறாங்க. முடிச்சு வச்ச விட்டு 9 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, உடனே நாங்க பிரிஞ்சுக்கிறோம், மியூச்சுவல்ல கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இந்த சர்வசாதாரணம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து தன்னம்பிக்கை குறைந்து விட்டது, ஆண்கள்ட்டையும் பெண்கள்ட்டையும். நம்மளால ஒரு குழந்தை பெற இறைவன் அருளால் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. எடுத்தோடனே பார்ப்பாங்க 3 மாசம், உடனே டெஸ்ட்டுக்கு போறேன்பாங்க. உடனே ஆண்களுக்கு டெஸ்ட் பெண்களுக்கும் டெஸ்ட், குழந்தை பிறகு 10 லட்ச ரூபாய் செலவழிச்சு குழந்தைய கர்ப்பப்பையில வளர்க்குறாங்க, டெஸ்ட் சொல்லி வளர்க்குறாங்க. 10 மாசம் கழிச்ச பிறகு அந்த குழந்தை வந்து உயிரோட சரியா இல்லைங்க, ரூபா போச்சு. அப்ப நம்மகிட்ட வந்து திருப்பி வந்து நம்மகிட்ட சார் இதெல்லாம் பெயிலா போச்சு அப்படிங்கிறாங்க. ஏமா உனக்கு ஜாதகப்படி ஆட்டோமேட்டிக்கா பிற்கால புத்திர பாக்கியம் யோகம் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். ஒரு பாப்பா டீச்சரா இருந்துச்சு, 11 வருஷம் சொல்லிருக்கு ஆம்பளை போய் பிறப்பான்னு சொன்னான், பிறந்துருச்சு. அப்ப அதுக்கான காரணம் போறாம நம்ம இந்த 5ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்து அதிபதியை வச்சோம்.
அதுக்கடுத்து நடக்கிற தசாபுத்தி வச்சுதான் பேசுறோம். அடுத்து ஒரு விஷயம் இருக்கு, கர்ம வினைன்னு சொல்லுவான். இப்ப ஒரு குடும்பத்துக்கு வந்து குழந்தையே பிறக்காமலே வந்துடும், 2 தலைமுறை 3 தலைமுறை ஆகி போயிடும். அதுக்கு வந்து அவர் செய்த ஊழ்வினை தான் பயன். ஊழ்வினை ரொம்ப முக்கியம். நம்ம முன்னோர் செஞ்ச பாவ புண்ணியத்தினாலதான் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாது. அதுக்காகத்தான் குலதெய்வம்னு ஒரு டாபிக் வச்சிருக்கான். இப்ப யாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போறதில்லை. குலதெய்வம் எங்க இருக்குன்னு கேள்வி கேட்கறாங்க. அடுத்து நம்மகிட்ட வந்து குலதெய்வம் எங்க சார் இருக்கு, எங்க குலதெய்வம் எது சார்னு கேட்கறாங்க. இது எப்படி நம்ம சொல்றது? நம்மளுடைய ஜோதிட விதிப்படி உங்களுக்கு இந்த சாமி தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்படின்னா என்ன சார் செய்யணும்? வருடத்துக்கு 2 முறை குலதெய்வத்துக்கு போங்க, புத்திர பாக்கியம் வேணும் கேளுங்க. இப்ப 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்களுக்கு நீசம் ஆயிட்டாரு. இப்ப மீன லக்கணத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு. மீனம், மேசம், ரிஷம், மிதுனம், கடகம் 5ல செவ்வாய். 5ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் இருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி நீசம் ஆயிடுறாங்க. அப்ப செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துக்கு பாத்தியப்பட்டவன் வந்து நீசம் ஆயிட்டாருன்னா, நம்ம தனுசு லக்கணத்துல பிறந்தோம்னா 5ஆம் இடத்து அதிபதி கரெக்டா மேச லக்கணம் வந்துடும். அந்த மேசத்துக்குள்ள அதிபதி செவ்வாய் நீசம் ஆயிட்டாருன்னா புத்திர பாக்கியம் கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து முருகன் கோயிலுக்கு தான் போச்சோம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில கோயில்களில் போய் சாமியை கும்பிடுங்க, பாலாபிஷேகம் பண்ணுங்க அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, ஒரு நல்லபடியா கடவுளை மனம் விரும்பி கும்பிடுங்க அப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து இன்னைக்கு வந்து நான் நிறைய சந்திக்கிறேன். மக்கள் பூராமே வந்து ஆண் குழந்தையா பெற்றவங்க பெண் குழந்தை வேணும்னு கேட்கிறாங்க, பெண் குழந்தையா பெற்றவங்க ஆண் குழந்தை வேணும்னு கேட்கிறாங்க. அடுத்து குழந்தை பாக்கியமே இல்லாதவங்க என்ன கிடைச்சாலும் சரிதான் நல்ல பிள்ளை வேணுங்கிறாங்க. அவையார் சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதுலயும் கூன் குருடு செவிடு பேதை நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க. இப்ப குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா முதல்ல எல்லா உடல் உறுப்பும் சரியா இருக்கான்னு முதல் பார்க்க வேண்டும். பிறந்த காம நேரத்துக்குள்ள இன்னைக்கு மஞ்சள் காமால தடுப்பூசி போடுறேன்னு சொல்றாங்க. சரி, வயிற்றுக்குள்ள என்ன நடக்கு? கரெக்டா 6 வாரம் ஹார்ட் பீட் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய உயிரோட விட்டுறாங்க. ஹார்ட் பீட் இல்லைன்னா உடனே அதை காலி பண்ணுன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. காலி பண்றோம். இதுக்குள்ள என்ன நிலவரம்? எல்லாம் கோளுடைய கோலாட்டம் தான். அந்த கோள்கள் வந்து உங்களை பாடா படுத்துது. அதுக்கடுத்து குழந்தை பாய்க்க உதயமாயிரும். உதயமான விட்டு கர்ப்பப்பையில அந்த குழந்தை வளரும். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு குழந்தையுடைய எடை, வளர்ச்சி, மூளை வளர்ச்சி தனியா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இதயம், நுரையீரல் சரியா இருக்கான்னு பாக்குறாங்க. நுரையீரல்ல வந்து 2 நுரையீரல் பகுதியில இந்த பக்கம் ஒரு இருக்கு, அந்த அதுல வந்து ஒரு சின்னதா போயிடுச்சு, அதுக்கு ஒரு ஊசி போடணும், 11,000 ரூபாய் ஒரு ஊசிங்கிற, அதையும் போடுறாங்க. எல்லாம் போட்டு குழந்தை பிறந்த விட்டு கிட்னில வந்து ப்ராப்ளம் இருக்கு, ஒரு சில கிட்னி வந்து சிறுசா இருக்கு அளவை விட, இப்படி வந்து பிறந்துருது. அதுக்கப்புறம் மூளை வளர்ச்சியை செம்மையா பார்த்தாலும் ஆர்டிசம் பார்த்தா பேசாம பொம்மை மாதிரி கிடக்கு. இதெல்லாம் ஏன்? எல்லாமே ஜோதிடத்துலதான் இருக்கு. நம்மளால எல்லாமே சொல்ல முடியும். நம்ம எல்லாம் சொல்லிட்டா பயந்து வருவாங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா நம்ம முடிஞ்ச அளவுக்கு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஏமா இப்படி இப்படி இந்த பொருத்தத்தை போடுங்கம்மா, இந்த பிள்ளை இப்படி இருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்றோம். யார் அதை வந்து கேட்டவங்க கேட்பாங்க, கேட்காதவங்க கேட்க மாட்டாங்க. அடுத்து ஒரு குரூப் வந்து சோதிடம் உண்மையா பொய்யா ஆன்னு வாதாடுவாங்க. அப்ப கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டா, கடவுள் இருக்கட்டுமே, நீ என்ன சொல்றேன் பாரு, ஜோதிடம் உண்மை. சரி, நீங்க என்னென்ன நடந்திருக்கு உங்க சாதனை சொல்லுங்க பாரு. நம்ம அந்த சாதனையை பூரா எப்படி சொல்றோம்? சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. திருப்பிதான் முடிவுக்கு வர்றாங்க. கணவன் மனைவி 2 பேர்ல ஜோதிடத்தை நம்புறவன் கணவனா இருப்பான், மனைவி ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க. அல்லது மனைவி வந்து ஜோதிடத்தை நம்புவாங்க, கணவன் நம்ப மாட்டான். இன்னைக்கு காலையில ஒரு அம்மா வந்து ஒரு பாப்பா நர்ஸா இருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை பிறந்த 6 வருஷம் ஆச்சு. கணவனும் மாமியாரும் சேர்ந்து ஆம்பளை பிள்ளை பிற தகுதியில சொல்லி வஞ்சிருக்காங்க. ஒரே அழுகையா வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நடந்த சம்பவம். வந்து என்னடா பாப்பான்னு கேட்டு, இந்த மாதிரி நான் அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு வந்து பெண் குழந்தை இருக்கு, 6 வயசு 5 மாசம் ஆச்சு, எங்க மாமியாரும் கணவரும் சேர்ந்து நீ பாடா படுத்துறாங்க. அப்ப நான் எல்லார்ட்டையும் கேட்டேன், ஐயாட்ட போய் கேளு, ஆண் குழந்தை இருக்கு இல்லைன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு வந்து சேர்ந்துச்சு. சரி அம்மா அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை ஆய்வு பண்ணேன். அம்மா, உனக்கு செவ்வாய் நல்லா சொந்த வீட்டுல ஆட்சி பெற்றுக்கிறாரு, கண்டிப்பா வந்து உன் ஜாதகத்துல எந்த குறை இல்லை, உன்னுடைய கணவர் ஜாதகத்துல எந்த குறை இல்லை, அடுத்த ஆண் குழந்தை பிறக்கும், 72 நாளுக்குள்ள உனக்கு கர்ப்பம் நிக்கும்னு சொன்னேன். பேப்பர்ல எழுதி கொடுத்தாச்சு. அந்த அம்மா கண்ணீரை விட்டுட்டு அவங்க அம்மா தாய் மகளும் அழுதுட்டே, சாமி நடந்தா மட்டும் உங்களை வந்து நான் திருப்பி பார்ப்பான். நடந்து குழந்தை உதயமாகி ஹார்ட் பீட் பார்த்துட்டு 6 வாரம் கழிச்ச பிறகு என்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டேன் சார். சந்தோஷம் பொறுக்க முடியல. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஜோதிடம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை ஊட்டக்கூடியது. எல்லாருமே சொல்லுவாங்க ஜோதிடம்னா சாதகம்னா சாதகமா பேசுறதும்பாங்க. அது கிடையாது. நம்ம சாதகமா சொல்லக்கூடிய பாயிண்ட கூட குளுக்கோஸ் போட்ட மாதிரி சொட்டு சொட்டாத உள்ள இறக்கணும். டக்குன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அப்ப என்ன செய்வாங்க, இப்படி ஐயா சொன்னாங்க, நல்லா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு இப்ப சனி பயிற்சி வரப்போகுது, வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி வந்துருச்சு,
பாக்கிய பஞ்சாங்கம் இனிமேத்த வருது, இனிமே நல்லா இருக்கும். இப்ப இந்த ராசி நேயருக்கு சனி வந்து இப்ப யோகத்துல வர்றாரு. இப்ப உதாரணமா வந்து ஒரு குழந்தை வந்து மீன லக்கணத்துல இருக்கு, அல்லது மீன ராசியில இருக்கு. குரு வந்து இப்ப நமக்கு மிதுனத்துல இருக்கிறார். அடுத்து என்ன செய்யறாரு? குரு பேச்சுக்கு அப்புறம் கடகத்தை வந்து உச்சம் பெற்றுவாரு. எப்பாடி என் பிள்ளைக்கு மாலை எடுத்து கொடுத்துருவாரியா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது நாம வந்து ஜோதிடர்கள் முழு கவனம் செலுத்தும் போது ஃபர்ஸ்ட் வந்து தினப்பொருத்தம் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கடுத்து கணப்பொருத்தம், அதுக்கடுத்து மகேந்திர பொருத்தம், அடுத்து ஸ்திரீ தீர்க்கம், அடுத்து யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி, அதுக்கடுத்து ரஜ்ஜு பொருத்தம், வசியம். வசியம் இல்லைன்னா ஒரு சிலர் வந்து வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும். வசிய பொருத்தம் வந்து ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராம இருக்கும். அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் ரஜ்ஜு வந்து ரொம்ப கவனம் செய்யணும். அது மாதிரி கரெக்டா முடிச்சோம்னா சிறப்பா இருக்கும். அடுத்தபடியா வந்து இப்ப லக்னாதிபதியை பத்தி பேச போறேன். சிலர் வந்து 5ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து சுப கிரகத்தினது வீட்டில் இருக்க சுப கிரகங்கள் பார்க்க பெற்றால் புத்திர பாக்கியம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா கேட்கிறாங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையான்னு சொல்லியா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு பூராமே தன்னம்பிக்கை இழந்து தேவையில்லாத போதை வஸ்து பொருள்கள் இளைஞரா இருக்கும் போதே சாப்பிடுறாங்க. அந்த ரத்த செல்கள் பூரா கெட்டு போகுது. நான் சொல்லுவேன், அழகான சுத்தமான ரத்தம் ஓடக்கூடிய குழாயில வந்து ஒரு சாக்கடை அனுப்புன மாதிரி பிராந்தியோ இதெல்லாம் அனுப்புனா எப்படியா நியாயம்? உன் மகன் எப்படியா குழந்தை பிறக்கும்? எல்லாமே இழந்து போவேன், செயல் இழந்து போவேன். உன் மகன் முதல்ல இளவட்டம் இருக்கும்போது ரத்தத்தில் உள்ள செல்கள் எண்ணிக்கைக்கும் வெள்ளணுக்கள் சிவப்பணுக்கள் எண்ணிக்கைக்கும், இவன் தண்ணி சாப்பிட்ட பிறகு கெட்டு போன பிறகு ரத்த அணுக்கள் சிவப்பணுக்கள் வெள்ளணுக்கள் பாரியா எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாரியான்லாம் சொல்லுவேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா பேசுவேன் எல்லாத்தையுமே. அவங்க அதை நல்லா பயலை கூட்டு வந்து கேட்பாங்க, இப்படி எல்லாம் இருக்குடா தம்பி, செய்யக்கூடாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம ஜோதிடத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவேன். இப்ப உதாரணமா சொல்றேன், 5ஆம் இடத்தில் ராகு இருந்து நாகதோஷம் ஏற்பட்டால் அரச மர வழிபாடு செய்ய வேண்டும் சொல்றாரு. இப்ப புலிப்பானியே சொல்லியிருக்காரு, பாரப்பா இன்னும் ஒரு பகர கேளு, பஞ்சமத்தில் கருணாக மறைந்தவாறும் சீரப்பா ஜென்மனுக்கு புத்திர தோஷம் தீர்ப்பதற்கு வகை விவரம் சொல்வேன். என்ன சொல்றாரு? அரச மரத்தை சுத்துன்னு சொல்லிட்டாரு. அப்ப நாகதோஷம் ராகு தோஷம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அரச மரத்தை சுத்த சொல்லி அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து புத்திர தோஷம் இருக்கும்போது ஒரு 5ல ராகு இருக்கியா அல்லது கேது இருக்கியா, உனக்கு கர்ப்பப்பையில வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குப்பா, கிருமிகள் இருக்கியா, இதை வைத்திய முறைப்படியே நீ பாரியா, உனக்கு நல்லபடியா குணமாகும். அதுக்கு அடுத்தபடியா வந்து நீ செய்ய வேண்டிய வேலைப்பா அரச மரத்தை சுத்துப்பான்னு சொல்லணும். அரச மரத்தை சுத்துப்பான்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? சிரிப்பாங்க. இப்ப ஏயா வேலை இல்லையா? மொத்தம் ஈரத்துணியோட 108 முறை சுத்தணும். ஈரத்துணியோடு சுத்தும் போது அரச மரத்துல வந்து 3 தெய்வங்களும் இருக்கு. 3 தெய்வமே அரச மரத்துல இருக்கு. அப்ப அந்த காற்று வந்து வரும்போது நம்முடைய ஈரத்துணில பட்டு அந்த காந்த சக்தி வந்து பெண்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிச்சு நல்லா சிறப்பா வந்து அந்த கர்ப்பப்பை சுத்தம் பண்ணிடும். இதை யாருமே நம்பவே மாட்டாங்க. ஆனா அந்த காலத்துல அரச மரத்தை சுத்தி இருக்காங்க. அதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அரச மரத்தை சுத்தங்களே அடி வைத்த தொட்டு பார்த்தாங்க. அதெல்லாம் வந்து சொல்லிட்டு போல. அரச மரத்துல வந்து தாமிர சத்து மின்சாரம் இருக்கிறது. ஈரத்துணியோடு சுற்றி வரும் பக்தர்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கி நன்மையை தருகிறது. இது அறிவியல் அடிப்படையில் உணர முடியும், இதை நிரூபிக்க முடியும் சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி ஸ்ரீ பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு பகவத்கீதையில? மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் வேப்ப மரமா இருக்கேன்னு சொல்லல. ஏன் சொன்னாரு? என்னை சுத்தினாலும் சரி, நீ அரச மரத்தை சுத்தினாலும் சரி, உனக்கு நான் அரச மரமா இருந்து உன்னுடைய உடல் நலத்தை சுத்தம் பண்ணி உனக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ரிஷிகளின் வாக்கா இருந்தாலும் சரி, முனிவர் வாக்கா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த பாயிண்ட தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் கவனமா சொல்லணும். அரச மரத்தின் அடிப்பாகத்துல பிரம்மா இருக்காரு, நடுப்பாகத்துல விஷ்ணு இருக்காரு, நுனிப்பாகத்துல ருச்சிரன் இருக்கிறார். இவங்க 3 பேரும் சேர்ந்ததேன் மும்மூர்த்தி வாசம் செய்யறதுனால அரச மரத்தை வலம் வரும்போது நம்முடைய உடலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் ஈரத்துணியோட தான் சுத்த சொல்றாரு, ஈரத்துணியோட. இதை சொல்லணும். அடுத்து குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில இப்ப நிறைய பேரு காலங்கள் தள்ளி போட்டுக்கிடுவான் அப்படி சொல்லி பேசுறாங்க. முதல் 3 ஆண்டுக்கு குழந்தை தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா வந்து பூக்க வேண்டியதை போக்கூடாமாக்குறாங்க. அது வந்து பெரிய தவறு. இறைவன் வந்து நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச தவ வலிமை, அவர்கள் செய்த புண்ணிய, அதன் அடிப்படையில் இறைவனுக்கு குழந்தை கொடுக்கிறார். அந்த குழந்தை வேண்டான்னு சொல்லி 3 ஆண்டு தள்ளி போட்டு தேவையில்லாத ஒரு பொருளை பயன்படுத்தி குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடுவது உடல் நலத்திற்கு கேடு. இதை யார்கிட்ட சொன்னாலும் யோசிப்பாங்க, சரிதான் சொல்லிட்டு இருக்கட்டும் பாவம் அப்புறான்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணி சோதிடத்துல சொல்லணும். இப்ப ஜோதிடத்துல வந்து என்னென்ன நம்ம செய்ய முடியும்னா அவங்க வாழ்க்கையை செம்மப்படுத்த முடியும். இப்ப உதாரணமா வந்து ஒரு கணவன் மனைவி கல்யாணம் முடிச்சிடறான், குழந்தை பாக்கியம் உதயமாயிருது.
குழந்தை பிறக்குது. இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. உங்க வாழ்க்கையில சந்திச்சதைத்தான் சொல்ல போறேன். கல்யாணம் முடிக்கும் தண்டி அமைதியா இருக்காங்க. அடுத்து கர்ப்பம் உதயமான தண்டி 2 பேரும் நல்லா ஒற்றுமையா இருக்காங்க. கர்ப்பம் உதயமான உடனே எப்பயுமே ஒரு மனித வாழ்க்கையில சில நன்மை நடக்கலாம், சில தீமை நடக்கலாம். நன்மை நடந்தாச்சுன்னா, என் பிள்ளை உதயமாச்சு, எனக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிச்சு, நான் 1,00,00,000 சொத்து வாங்கினேன், பரவாயில்ல என் பிள்ளை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதே நேரம் ஒரு சொத்து விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, இந்த பயவலி எந்நேரம் சலிச்சதாப்பா, அன்னைக்கே சொத்து பூரா அழிஞ்சு போச்சுப்பாங்க. பிறக்கிற பிள்ளை என்ன செய்யும்? தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருக்கான். உன்னைய கடவுள் பாடுபடுத்ததே இந்த பனிஷ்மெண்டே கொடுக்குறாரு. நன்மையும் செய்யறாரு, தீமையும் செய்யறாரு. அப்ப வரும்போது என்ன ஆகுது? கரெக்டா அசுபதி மகம் மூலம் 3 கேது திசைக்கு பாத்தியப்பட்ட நட்சத்திரம். கேது திசையில ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு பொதுவான விதி என்ன சொல்றான்? கேது திசையில குழந்தை பிறந்துச்சுன்னா, கெட்டிய வீட்டை விட்டு ஓட்டும், தேவையற்ற வழக்கு சிக்கல் உண்டாகும், உறவில் கர்மம் நடக்கும், எல்லையில்லாத துன்பங்கள் நேரும், சொல்வது உண்மையா இருந்தாலும் பொய் என்று கூறுவார்கள், சமுதாயம் சமூகம் பிறரால் வெறுக்கப்படுவீர்கள் எல்லாம் சொல்றேன். இப்ப கேது திசையில குழந்தை பிறந்துருச்சு. அல்லது கர்ப்பத்தில் இருக்கும்போதே தந்தையை பெற்ற அப்பா செத்து போறாரியா, உடனே சொல்லுவேன். அந்த அம்மா சொல்லும், இந்த பையன் எந்நேரம் வயிற்றுல சலிச்சானோ என் புருஷனை தூக்கிட்டாங்க. இதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய கணவன் வாங்கின ஆயுள் அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லும். அதை விட இன்னொன்னு, அந்த காலத்துல வந்து ஒரு மனைவி கர்ப்பமா இருந்தாங்கன்னா, கணவன் வந்து பயபக்தியோட இறைவனை கும்பிட்டுட்டே இருப்பாருங்க. ஒரு தாடியை வளர்த்துக்கிடுவாரு, நம்ம நல்லபடியா குழந்தை பிறக்கணும், ஆனா இறைவனை வேண்டுவார். இப்பொழுது அப்படி இல்லை. பிரசவம் ஈஸி, ஏய் போப்பா போய் அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை தீட்டு வைப்பாங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் சரின்னு சொல்லுது, டாக்டரும் சரின்னு சொல்றேன், பெத்தவனும் சரின்னு சொல்றேன், மத்தவனும் சரின்னு சொல்றேன். இது ஒரு பக்கம். அப்ப அந்த குழந்தைய வந்து அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துடுறாங்க. அந்த டயத்தை மட்டும் குறிச்சு வச்சுக்கிட்டு ஜாதகத்தை எழுது, பலனை சொல்லு, இதுக்கு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு யோசிப்பாங்க. அப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம பேச, ஏன் நான் பேசுறேன் அப்படின்னா நடைமுறை சிக்கல் தான் நான் பேசுறேன். உங்கள்கிட்ட சார்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் நிறைய பேச வேண்டியதுல வந்து நிறைய இருக்கு விஷயம் அப்படின்னு. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்ப வந்து குழந்தைய பாக்கியம், கர்ப்பம் உதயம் ஆயிடுச்சு, கேது திசையில பிறந்துட்டான், நம்ம விட்டுட்டு வர்றேன் ஜாதகம் பார்க்க. ஒரு 1.5 வருஷம் இருக்கு. இப்ப கேது திசையில கடைசி சுக்கிர புத்தியம் ஓடுது, என்ன 1 வருஷத்துக்கு ஏதாவது சொத்துக்கள் வாங்க, நல்லா இருப்பாப்பா அப்படிதான் சொல்லணும். நீ அழிஞ்சிருவ, நீ போயிருவன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா ஜோதிடர் வந்து தெய்வத்துக்கு சமம். நான் இப்ப சொல்றேன், அது ஆணித்தரமான உண்மை. ஏன்னா நம்ம வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் அமிர்தம், பழிக்கும். வாக்குப்பழிதம் உள்ள வந்து ஜோதிடத்துக்கு வர முடியும், வாக்குப்பழிதம் இல்லாதாலும் ஜோதிடத்துக்கு வர முடியாது. நான் ரொம்ப கண் கூட பார்த்திருக்கேன். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன், அப்படி சொல்லுவேன். நானே ஒரு அருள் வாக்கு சித்தரியாம்பேன், சொன்னா நடக்கும், போயிட்டு வா, அதிகமா பேசாதம்ப. ஏன்னா அதே மாதிரிதான் அனைத்து ஜோதிட பெருமக்களும். ஏன்னா இந்த உலகத்துல பிறந்த 400-600 கோடி மக்கள்லையும், இந்தியாவில எடுத்துக்கிட்டா 150 கோடி மக்கள்லையும், தமிழ்நாட்டுல 9 கோடி மக்கள்லையும் 9 கோடி பேரும் ஜாதகம் பார்க்கல இல்ல. சிலருக்கு தானே அந்த அமைப்பு ஆண்டை வழங்கியிருக்கேன். அப்ப அவன் தெய்வ பிறவி. இதைத்தான் நான் சொல்றேன். வள்ளுவர் திருக்குறள் எழுதினாருப்பான், எழுதிட்டு போறாரு. புறநானூறு எழுதினாம, எப்படி எழுதினாரு? பூராமே தெய்வங்களாதான் பிறந்திருக்காங்க. அப்ப நம்முடைய முன்னோர்கள் வந்து புலிப்பாணியா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரையும் நம்ம ஜோதிட அறிஞர்களை பத்தி, அந்த சமுத்திரகுப்தர், காளிதாசர், இவங்க எல்லாம் பிரமரிசி பூராமே ஒவ்வொருத்தரும் நூல் எழுதியிருக்காங்கன்னா தெய்வ பிறவிதான், தெய்வங்கள் தான் மனிதனாக வந்தார்கள். அதே போலத்தான் ராமாயணத்துல ராமர் வந்து மனிதனாக அவதரித்து நீதியையும் நேர்மையையும் அந்த கற்பு ஒழுக்கத்தையும் நிலைநாட்டுவதற்காக மனிதனாக வாழ்ந்தார். அதே போல நம்ம ஜோதிடர்கள் நிறைய ஒழுக்கத்தில் இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்முடைய வந்து அனைத்து தரப்பு மக்களும் வருவாங்க. முதல்ல மரியாதை அவர்கிட்ட பேச வேண்டியிருக்கு. ஐயா சொல்லுவாங்க, நம்முடைய நிறுவனர் ஐயா, முதலில் வந்தவர்களை உபசரித்தல், அதுக்கப்புறம் உட்கார பேச விட்டு அவன் கொண்டு வந்த ஜாதகம் ஆண் ஜாதகமா பெண் சாதகமா பார்த்துட்டு பாலினம் சொல்லிட்டு ஒவ்வொரு அமைப்பை பத்தி நம்ம பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த புத்திர பாக்கிய விஷயத்துல இன்னைக்கு எல்லாரும் மனசு மத்தியிலையும் தொய்வு இருக்கு. ஒரு பக்கம் மன தெம்பு இருக்கு, நம்ம வந்து ஆஸ்பத்திரி போனா குழந்தைய பெற்றுடலாம், ஆனா ஆஸ்பத்திரிக்கு போனாலும் குழந்தைய பெறலாம்னு சொல்லி அந்த ஆளுக்கு விதி இருந்தாதான் நடக்கும். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவோம் எல்லாருமே, வெல்ல முடியாது. ஏன்னா விதியை மதியால் வெல்லலாம்னு அதுக்கு ஒரு விதி இருந்தாத்தே வெல்ல முடியும் என்பது நான் கண்ட உண்மை. அந்த அளவுக்கு வந்து நான் எங்க குடும்பத்திலே பார்த்திருக்கேன். விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்னா அதுக்கு ஒரு யோகம் இருக்கணும். அந்த வகையில வந்து இந்த புத்திர பாக்கிய விஷயத்துல தன்னம்பிக்கை வந்து கட்டாயம் தேவை. அதே இறை நம்பிக்கை இருந்தாலும் தன்னம்பிக்கை ஜெயிக்கும். கடவுள் கொடுப்பாருன்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து நம்ம தான் சமக்கிறோம்னு நினைக்கிறோம். நம்மளால எதுவுமே கிடையாது.
அவனன்றி ஓரணு அசையாது. இப்ப நம்ம நினைக்கிறோம், ஸ்கேன்ல பாக்குறோம், என்ன குழந்தைன்னு சொல்லி போடுறான், அதுக்கு அவதாரத்தை போடுறாங்க, பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஸ்கேனை விட துல்லியமா வந்து நம்ம ஜாதக அமைப்புல பிறக்க போற பிள்ளை ஆணா பெண்ணா என்று நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா இது 5ஆம் இடத்துல குரு இருக்காரியா, நல்லா இருக்கியா, 5ஆம் இடத்து அதிபதி குரு எல்லா இடத்துலயும் கரெக்டா பார்க்க வேண்டிய கிரகம் பார்க்குது, நடக்க வேண்டிய தசாபதி நடக்குது. இதெல்லாம் வரும்போது கண்டிப்பா உனக்கு ஆண் குழந்தை பிறக்குமியான்னு சொல்லிடலாம். அடுத்து 5ல சுக்கிரன் இருக்கான், ஐயா உனக்கு ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை பிறக்கும். இதை வந்து நம்ம எடுத்தோடனே ஒரு ஜாதத்தை வட்டி முடிச்சு சொல்லக்கூடாது, நான் ஓயாம சொல்றேன். ஏன்னா விதையையும் பார்க்க வேண்டும், பூமியையும் பார்க்க வேண்டும். நீங்க என்னதான் ஆண்கள் ஜாதத்துல வந்து தெம்பா இருந்தாலும் பெண்கள் ஜாதத்துல அங்க சுக்கிரன் அடிபட்டு போய் கிடந்தான்னா அங்க கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு இருப்பேன், ஆண் குழந்தை பிறகு பேசிட்டு இருப்பேன். போயா நீ, இப்பதான் கர்ப்பப்பை எடுத்துட்டு இப்ப வந்திருக்கேன், நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்கமா. இதெல்லாம் பார்த்திருக்கேன், நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால வந்து 2 பேர் ஜாதகத்தை முதல் பார்த்துக்கணும். அதனால பார்த்த விட்டு சொன்னாத்தே அதுல நம்ம பேச முடியும். அடுத்தபடியா வந்து நாட்கள் கடந்து குழந்தை பிறக்கிறது, அது என்னையா செய்யும்? அதாவது லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் இல்லாமல் மற்ற வீடுகளில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கவில்லை என்றால் புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றேன். சரி, காலம் கடந்து எப்படி பிறக்கும்? 9 வருஷம் ஆச்சு ஒரு தம்பதிகள் கல்யாணம் முடிச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்றேன். எப்ப இது வந்து நடந்த ஒரு 20 வருஷம் ஆச்சு. அவங்க வந்து டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணாதே, உனக்கு ஆம்பளை போய் இருக்கியான்னு சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன், எனக்கு அன்னைக்கு அறிவு எட்டிய அளவுக்கு ராமேஸ்வரம் போங்க, முன்னோர்களுக்கு போறான் தர்ப்பணம் பண்ணுங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னாங்க. இல்லையா, அவங்களுடைய அருள் வேணும். தசரத சக்கரவர்த்தி தனக்கு புத்திரர் வேண்டி புத்திர காமேசியோகம் செஞ்சாரு, குழந்தையை பெற்றார். அவள் நீ இப்ப தசரத சக்கரவர்த்தி போல ராமர் வந்து அவதரிச்சார்ல, அங்க நீ வந்து எத்தனை பேருக்கு புண்ணிய பூரா கர்ம காரியம் செஞ்சார்ல, நீ போய் முன்னோர்களுக்கு பூரா தர்ப்பணம் கொடுத்துட்டு கடல்ல போய் நீயும் உன் மனைவி நீராடுங்கள். நீராடி முடிச்ச உடனே கடல் காணிக்கை 11 ரூபா போடுங்க. அங்கேயே பேர் வச்சுட்டு வா, ராமநாதன் பேர் வைப்பா, கண்டிப்பா உனக்கு ஜாதகம் எப்படி குழந்தை பிறக்கும்யா அப்படின்னு சொன்னேன். கரெக்டா செஞ்சாங்க. 9.5 வருஷம் கழிச்சு, 9 வருஷம் 10 மாசம் கழிச்சு அந்த பெண்ணு வந்து தாய்மடைஞ்சாங்க. அவங்க பேர் ஆனந்தவள்ளி. குழந்தை பிறந்தவனே 30 நாள் முடிஞ்சு எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு சந்தோஷம், ஆம்பளை போய் பிறந்தான். அவனுக்கு ராமநாதன் பேர் வச்சாச்சு. இப்ப 28 வயசு நடக்குது. இப்ப அவனுக்கு பெண்ணு பாக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால வந்து நம்முடைய பங்குங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜோதிடர் பங்கு. நம்ம பார்த்துக்க வந்து எல்லாம் சரியா போகும். இப்ப நல்லா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு செவ்வாய் சனி பார்வை வந்தா டைவர்ஸ் ஆகுறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து சொல்றோம் ஒரு ஆள்கிட்ட, எப்ப செவ்வாய் சனி பார்வை இருக்கு டைவர்ஸ் ஆகுன்னு சொல்றோம். இன்னொரு ஆள்கிட்ட போய் பாக்குறாங்க, அதெல்லாம் ஆகாதுங்கிறாங்க. கடைசி டைவர்ஸ் ஆக போகுது. அந்த ஆள்கிட்ட சொல்றாங்க, எனக்கு 26 கொடு, நான் உடனே உன் மருமக தாலியை தூக்கி கழுத்துல போட்டு வர்ற அளவுக்கு நான் செஞ்சு விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எங்கேயா நடக்குமா சாமிங்களா? அப்ப நம்ம கிரகத்தை பார்க்க வேண்டிய ஆளுங்க நம்ம கிரகத்தை பார்த்தேன்னு சொல்லணும், பணத்தை பார்த்தே பேசக்கூடாது. பணம் இன்னைக்கு ஒருத்தங்க கையில, நாளைக்கு ஒருத்தங்க கையில, அது தேவையில்லை. ஆனா ஜோதிட உலகத்துல அசைக்க முடியாத சிம்ம சொப்பனமாக மிகப்பெரிய சக்கரவர்த்தியா திகழும்னு சொன்னா நிறைய நூல்களை நம்ம படிச்சு உண்மையை பேசணும். அவங்களுக்கு வந்து வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை, நம்ம உண்மையை சொல்லிட்டோம்னா வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஜாதகம் பார்ப்பது என்பது வேகத்தடை இருக்கிறது, பார்த்து செல்லுங்கள் என்று சொல்வதற்கு மட்டும்தான் அப்படி நான் சொல்லுவேன். அடுத்து இந்த ஜாதகத்திலே பேசும்போது பெண்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ப்பப்பையில் கோளாறு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. யாரு? நம்முடைய ஜாதகத்தை பார்க்க வர்றவங்க. எப்பா உன்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கியா, அதை டாக்டர் போய் காட்டி பிறக்கி போய் நல்லபடியா பாரியான்னு சொல்லுவான். உங்களுக்கு என்ன இப்படி சொல்றீங்க அப்படிம்பாங்க. உன் மனைவியை கூட்டுவாயா? சொல்லுவேன். கூட்டு வருவாங்க. அம்மா பாப்பா நீ கோச்சுக்கிடாதையா, உனக்கு வந்து மென்சஸ் வந்து கரெக்டா மாசம் வருதாயான்னு கேட்பேன். 5 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, இன்னும் நான் குளிக்கவே இல்லை தலைக்குங்கிறாங்க. கடவுளே, முதல்ல கர்ப்பப்பை வந்து சுத்தம் பண்ணி மென்சஸ்காரன் சந்திரன் சரியா இருந்தால் மென்சஸ் சரியா வரும். மென்சஸுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு பாத்தியப்பட்ட மென்சஸுக்கு வந்து சந்திரன் தான். அப்ப கண்டிப்பா வந்து சந்திரன் கெட்டு போகாம இருக்கணும். அப்ப அந்த கர்ப்பப்பை சரியா பண்ணிட்டு டாக்டர் போய் காட்டிட்டு மென்சஸ் கரெக்டா வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து குழந்தை பாய்க்க உதய தயாரா இருக்காங்க. கருமுட்டை ஜனனமாக ரெடியா இருக்கு. அப்ப செவ்வாய்க்கு 7ஆம் இடம் பெண்களின் ஜனன உறுப்புகளை, கர்ப்பப்பை அதன் பாதையை குறிக்கும். இப்ப ஒரு பக்கம் வந்து அடப்பு இருக்கு, கொழுப்பு அடப்பு இருக்கு, எத்தனையோ சொல்றாங்க, பிரச்சனை என்னென்னமோ இருக்கு. இதை நம்ம வந்து ஜோதிட ரீதியா சொல்லிடலாம். சந்திரன் செவ்வாய் ஒன்று பார்த்துக் கொள்வது கர்ப்பப்பையில் கோளாறு. கர்ப்பப்பை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சந்திரன் செவ்வாய் ஒன்றுக்கொன்று 6, 8 அமைந்தாலும், பாவிகளுக்கு இடையில் அமைந்தாலும் கர்ப்பப்பை கோளாறு. சுக்கிரன் செவ்வாய் இணைந்து 5 அல்லது 7ஆம் இடத்தை சம்பந்தப்பட்டு பார்த்தால், சனியால் பார்க்கப்பட்டாலும் அங்க அந்த கர்ப்பப்பை சிக்கல் இருக்கு. அடுத்து விருச்சிக ராசி சந்திரன், இவர்கள் 5, 7ஆம் இடம் சந்திரப்பட்டு
பாவிகளால் பார்க்கப்பட்டாலும் அங்க பிரச்சனை இருக்கு. செவ்வாய் 7ஆம் இடம் பாவிகளின் பார்வை சம்பந்தப்பட்டால் குறைப்பிரசவம் நடக்கும். ஒருத்தெல்லாம் 8 மாசம் 9 மாசம் ஆகி போச்சு, ஆம்பளை போய் பிறந்தோன்னே இறந்து போயிட்டான். ஆனா பாவிகளா குறைப்பிரசவம் ஆகி போச்சு. இதெல்லாம் வந்து காரணம் வந்து நம்ம ஜாதகத்திலே பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தபடியா 8ல் செவ்வாய் சனி மென்சஸ் கோளாறு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது வந்து என்ன ஆகுது, நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சிருவான், அவன் வந்து குழந்தை உதயமாலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம சொல்லும் போது, ஐயா இங்க வாயா, இந்த பிள்ளையை பத்த யாரையும் வாயா, 8ல செவ்வாய் சனி இருக்கு, கொஞ்சம் மென்சஸ் கோளாறு இருக்கு, கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோயா அப்படின்னு சொல்லணும். நம்ம இதெல்லாம் பார்த்து சொல்லாம விட்டு கல்யாணம் முடிச்சு வச்சோம்னா அவன் வந்து வச்சு வாழ்றவன் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவான். அதை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அடுத்து 5ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருந்தா கருச்சிதைவு ஏற்படுங்கிறான். அடுத்து செவ்வாய் ராகு 5ஆம் இடம் குறைப்பிரசவம் தாங்கிறான். இதெல்லாம் வந்து ஏன் சொல்றாங்கன்னா பூராமே கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சதான் இப்ப நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அனுபவங்கிறது பெரிய விஷயம். படித்து திருந்தவன் சாதாரண ஞானி, பட்டு திருந்தவன் மெய்யானின்னு சொல்லியிருக்கான். இப்ப நம்ம பட்டு தெரிந்து ஒவ்வொரு ஜாதத்தையும் ஆய்வு பண்ணுதான் நமக்கு வந்து நூல்கள் பூரா எழுதி வச்சு போயிருக்காங்க. குமாரசாமியம், அதுக்கடுத்து இந்த மதுரை யூனிவர்சிட்டியில வேற கோர்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப நான் வந்து நம்முடைய ஹரிகை வித்யாலயத்துல சேர்ந்த உடனே அங்க கொடுத்த புக்கு மிக 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 அருமையான புத்தகங்கள். வரி வரியா வார்த்தையா படிச்சு இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு என்னென்ன தேவை அது பூரா அதுல இருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட புக்கு வச்சிருக்கோம், 500 புக்கு வரைக்கும். இருந்தாலும் இந்த புக்ல வந்து இன்னென்ன கருத்துக்கள் புதிதாக உள்ளது, ஐயா அப்படி சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல எவ்வளவு தூரம் இருக்கு இந்த புக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிற அளவுக்கு இருக்கு. ஆகவே இரட்டை குழந்தை எப்ப பிறக்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி வைப்பாங்க. சந்திரனும் சுக்கிரனும் பெண் ராசியிலும் புதன் குரு செவ்வாய் ஆண் ராசியிலும் இருந்தால் ஒரு ஆண் ஒரு பெண்ணாக இரட்டை குழந்தை பிறக்கும். மறுபடியும் சொல்றேன், சந்திரனும் சுக்கிரனும் பெண் ராசியில, புதன் குரு செவ்வாய் ஆண் ராசியில இருந்துச்சுன்னா ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இரட்டை குழந்தை பிறக்குங்கிறார். அதெல்லாம் கண்கண்ட உண்மைதான். அதனால அதை கொஞ்சம் கவனமா நம்ம பார்த்து சொல்லணும். அதுக்கடுத்து இந்த புத்திர பாக்கியமே இல்லைன்னு ஒரு வார்த்தையை நம்ம வந்து எடுத்தோடனே சொல்லிடக்கூடாது யாருக்குமே. ஏன்னா அந்த புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டோம், அந்த குடும்பம் வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அரண்டு போய் உட்கார்ந்து இருப்பாங்க. ஐயா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஜோதிடரா போய் பார்ப்பாங்க. அப்படி கேட்கும் போது இன்னார் இப்படி சொன்னாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து இல்லப்பா அதெல்லாம் இல்லப்பா, நீங்க நினைக்காதீங்க, உங்களுக்கு கடவுள் அருளால குழந்தை கிடைக்கும்பா, உங்க குலதெய்வம் எதுப்பா, நீங்க நல்லபடியா 5ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பார்த்து, குரு எங்க இருக்கான்னு பார்த்து, அதுக்குள்ள அதிதேவ தெய்வங்களை சொல்லி அந்த தெய்வங்களுக்கு நீங்க கும்பிடுங்கப்பா, நல்லபடியா கிடைக்கும் நம்பிக்கை வைங்கன்னு சொன்னோம்னா அந்த உயிர் பாதி உயிராது நின்றுகிட்டு இருக்கு, இந்த கோயிலை தேடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அவரே சொல்லிட்டாரா இல்லைன்னு இருக்காதுமா அப்படின்ட்டோம்னா அடுத்து அந்த பிள்ளையை என்ன செய்யலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம காரண கருத்தா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஜோதிடர்கள் பூராமே ஜோதினா ஒளிதான். அந்த ஒளியை ஒரு குடும்பத்தில் ஏற்றி வைக்கக்கூடிய மனிதராக, மனித தெய்வமாக இருக்க வேண்டும். நம்ம வந்து விளக்கு அணைக்கிற தெய்வமா இருந்துடக்கூடாது. 1000 பிரச்சனை தான் சரி, கவலைப்படாதப்பா, உனக்கு நல்லதே நடக்கும்பா, உனக்கு இந்த தசாபதி சரியில்லைப்பா, அடுத்து இந்த தசாபதி இந்த அந்தரம் நடக்கியா, இந்த அந்தரம் மட்டும் ஒரு 13 நாள் தாயா, 13 நாள் சரியா போமியா அப்படி சொல்லணும். அப்ப வரும்போது என்ன ஆகும், சரி பரவாயில்ல 13 நாள் சொல்லியிருக்காருப்பா அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆறுதல் வார்த்தை. அதுக்கப்புறம் வந்து இந்த புத்திர பாக்கிய விஷயத்துல அடுத்த பாயிண்ட் என்ன பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லக்னத்துக்கு உதாரணமா வந்து ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடக்குன்னு வச்சுக்கிடுவோம். செவ்வாய் திசை எப்ப புத்திர பாக்கியம் உண்டாகும், என்ன புத்தியில வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா புதன் புத்தியில குழந்தை கிடைக்கும், குரு புத்தியில கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். சரி, செவ்வாய் திசை மொத்தம் 7 வருஷம். அவர் கேட்பார், செவ்வாய் திசை எனக்கு நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதான்னு கேட்பார் 7 வருஷமும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், உங்க லக்னம் என்னன்னு பார்க்கணும். பார்க்கும் பொழுது ஐயா கடக லக்னம் வச்சுக்கிடுவோம்யா, 5, 10 ஆகிய இரு சுப ஆதிபத்திய பெறக்கூடிய செவ்வாய் யோகக்காரனா இருக்கிறான். கடக லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியங்களை பெறக்கூடியவன் செவ்வாய். இவன் யோகக்காரன், எந்த ஸ்தானத்தில் நின்றாலும் கெடுபலனை அளிக்க மாட்டான். 3, 5, 9, 10, 11 இருந்தால் சிறப்பான பெருத்த யோகத்தை அளிப்பான். பெருத்த யோகம் என்ன, சகல செல்வமும், குழந்தை 16 பெற்று பெறுவாள் வாழ்ந்த 7 வருஷத்துல. சரி, இன்னொருத்தர் கேட்கிறார், எனக்கு வந்து இந்த இது நான் கும்ப லக்கணம், எனக்கு செவ்வாய் திசை நன்மை செய்யுமாங்கிறார். 3, 10க்குரிய ஆதிபத்தியம் பெறக்கூடிய செவ்வாய் நல்லது செய்ய மாட்டான். இருந்தாலும்
3, 5, 10, 11 இருந்தால் தசாபுத்தியில நல்ல விளையாட்டு நடக்குங்க. இப்ப நம்ம வந்து பெரும்பாலும் ஒரு திசையே கெட்டு போச்சுன்னு சொல்லி மொத்தமா சொல்லி விட்டுறக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அப்ப இன்னைக்கு செவ்வாய் திசையில உங்களுக்கு வந்து இப்படி புத்தி கிடைக்கும், குழந்தை கிடைக்கும். எதுல? புதன் புத்தியில கிடைக்கும். அதுக்கடுத்து சுக்கிர புத்தியில பல விதமான நன்மை கிடைக்கும். அது மாதிரி குரு புத்தியில குழந்தை கிடைக்கும் அப்படி சொல்லணும். அந்த மாதிரி சொன்னோம்னா குழந்தை பாக்கியத்தை விட்டு அவங்க ரொம்ப பெருசா நினைச்சு நல்லதா நினைப்பாங்க. அடுத்து ஒரே ஜாதகத்தை காலையில மாமியார் கொண்டு வருவாங்க. என் மருமகளுக்கு இன்னும் குழந்தை உதயமாகலைன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு சாயங்காலமே கணவன் மனைவி வருவாங்க. சார் எப்ப சார் எங்களுக்கு குழந்தை உதயமாகுது? அந்த நேரத்துல நம்ம வந்து பாயிண்ட்டை மட்டும்தான் பேசணும். காலையில உங்க மாமியா வந்துச்சுப்பா, சாயங்காலம் நீங்க வந்துட்டீங்களாக்கும் அப்படின்னு சொன்னா வீட்டுல சண்டை நடக்கும். இது ஒரு அனுபவம் தான். நம்ம யாரையுமே யார் யாரு வந்தாங்க ஜாதகம் பார்க்க, யார் யாரு பார்த்தாங்கன்னு கூட காட்டி கொடுக்க கூடாது. நான் சொல்லுவேன், ஜாதகம் பார்க்க நீங்க அடுத்த ஆளை கூட்டு வராதீங்க. ஏன்னா உங்க ரகசியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லிடுவாங்க. உதாரணமா ஒருத்தர் வந்து குழந்தைக்கு எப்ப கல்யாணம் முடிஞ்சு கேட்டு வருவாங்க. சார் என் மகளுக்கு 30 வயசு ஆச்சு சார், எனக்கு கல்யாணம் முடியல சார் அப்படின்னு சொல்லி வருவாங்க. வரும்போது கூட 2 பேரை கூட்டு வருவாங்க. அப்ப நம்ம வந்து அவங்க கூட வந்திருக்கவங்க அவங்க சொந்தக்காரன் நினைச்சுக்கிட்டு நம்ம அவங்க பாயிண்ட் பூரா விறுவிறுன்னு பேசிடுவோம். பேசின உடனே அந்த கூட வந்தவங்க அங்க வெளியே போய், யாரு அந்த பிள்ளைக்கு நடக்காதான், அவர் சொன்னாரு ஜாதகம் பார்க்கிறவரு இல்ல அடுத்த ஆட்ட சொல்லிடுவாங்க. அதனால சாதகம் பார்க்குற இடத்துக்கு அடுத்த ஆளை கூப்பிட்டு வராதீர்கள். ரத்த சொந்தத்தை கூட கூப்பிட்டு வராங்க. எப்படி ஒரு டாக்டரை போய் பார்க்கும் பொழுது நோயாளியை மட்டும்தான் டாக்டர் அனுமதிச்சு பேசுவாங்க. அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன், அந்த 2 பாயிண்ட் தான். அது மாதிரிதான் ஜாதகம் பார்க்கறது. கூட்டமா வச்சுக்கிட்டு மொத்தமா வந்து பேசிக்கிட்டு கூடாது. அப்ப நமக்கு வந்து மதிப்பு கெட்டு போகும். அதனால இதை வந்து நான் கண்டிப்பா சொல்றேன். அதுக்கடுத்து ஒரு ஜாதகத்துல வந்து லக்னம் வந்து உதாரணமா வந்து ஒரு தம்பி வந்து மேச லக்னம், அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன குழந்தை பிறக்கும்னு கேட்கிறாரு. 5ஆம் இடத்துல எந்த கரை இல்லை. 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்துச்சு. ஐயா உனக்கு ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை பிறக்கும்யா, அதுக்கப்புறமும் ராகு இருக்காரு, பெண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை முதல் சொன்னேன். அப்ப அவர்கிட்ட என்ன சொன்னேன், உன் ஜாதகத்துல 2 பெண் குழந்தைக்கு மட்டும்தான் பவர் இருக்கிறது. அதே நேரம் உன்னுடைய மனைவி ஜாதகத்தை வந்து ஆண் குழந்தை பவர் உள்ள ஜாதகத்தை போடுவோம்யா அப்படின்னு சொல்லி பொருத்தம் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. இப்ப அது பிள்ளைக்கு 3 வயசு ஆச்சு. இப்ப அந்த தங்கச்சி வந்து இப்ப மாசமா இருக்காங்க. அதுக்கு அடுத்து பையன் பிறக்குமான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவர் திருப்பதிக்கு போறாரு, முருகப்பெருமானை கும்புறாரு, பழனிக்கு போறாரு, அந்த இறை வழிபாட்டிலே போறாரு, அந்த நம்பிக்கையோட இருக்கிறார். அப்ப நம்பிக்கையை ஊட்டுவார் ஜோதிடர் தான். அதனால வந்து நம்ம வந்து இந்த ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதிரி விதியெல்லாம் கடைபிடிச்சோம்னா அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. பிற ஒரு பாப்பா வந்து 31 வயசு ஆச்சு, டாக்டர் பெண்ணு. அதுக்கு மணமகன் அமையவில்லை. அவங்க அம்மா வந்து எல்லார்ட்டையும் பார்த்துட்டே தெரியுது, கூட ஆளுகளை கூப்பிட்டே தெரிஞ்சு அப்படிலாம் பேச கூப்பிட்டு சொல்லி சத்தம் போட்டு கடையாவுக்கு ஒரு டாக்டரே அமைச்சு கொடுத்தாச்சு. கடவுள் தான் அமைச்சிருக்காரு. அவர் வந்து எம்பிபிஎஸ் எம்டி தான். இந்த பாப்பா எம்பிபிஎஸ் எம்டி தான். 1995 பிறந்த பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஒரு 4 மாசம் தான் இருக்கு. இது எதுக்கு சொல்றேன், அடுத்து புத்திர பாக்கியத்தை பத்தி கேட்டாங்க. கட்டாயம் பெண் குழந்தை பிறக்கும், கர்ப்பமா இருக்கும்னு. இப்ப கல்யாணம் வந்து ஆவணி மாசம் 4ஆம் தேதி நடந்துச்சு. இப்ப கர்ப்பமா இருக்கிறாங்க. ஒரு டாக்டர் கூட ஜோதிடத்தை நம்புறாங்க. அதை சொல்ல வர இந்த இடத்துல. ஏன்னா எத்தனைதான் டாக்டரா இருந்தாலும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா தெரியும். இருந்தாலும் அதுக்கு ஆண்டவன் அனுமதி வேணும். அப்ப இந்த ஜாதகத்துல என்ன சொல்றாங்க நம்ம சாமிகள் அப்படின்னு நம்மகிட்ட வந்து கேட்கும் போது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு போனேன், இப்ப கர்ப்ப வளைகாப்பு போட போறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அப்ப அவங்க வந்து இப்ப அவங்க குடும்பமே நல்லா மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்ப என்னதான் டாக்டர் படிச்சிருந்தாலும் ஜோதிடத்துக்கு மதிப்பு கொடுத்து வர்றாங்க. நாம வந்து கடவுளா நினைச்சுதான் வர்றாங்க. நம்ம கூப்பிடும் போதே பாருங்க, முதல் சார்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப சாமின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வந்து நமக்கு வந்து உயர்ந்த இடத்தை கொடுக்குறாங்க. அப்ப தெய்வம் என்ன செய்யணும், மிக சரியாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். அது மாதிரி நம்மகிட்ட வரக்கூடிய கஸ்டமர் வாடிக்கையாளர்களுக்கு முதல்ல வந்து தெளிவா சொல்லணும். நம்ம சொல்ற பாயிண்ட் வந்து குடும்பத்தை வாழ வைக்கக்கூடியதா இருக்கணும். அதை வந்து கெடுத்துடக்கூடியதா இருந்துடக்கூடாது. அது மாதிரி புத்திர பாக்கியத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். பயங்கரமான ஆராய்ச்சியா இருக்கணும். இப்ப அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். அதாவது சார், லக்னாதிபதி அதாவது 5இன் அதிபதி பாவிகள் சம்பந்தம் பெற்று 6, 7, 8 இருந்து நீசம் பெற்று புதன் கேது 5ஆம் பாவத்தில் இருந்தால் ஒரே ஒரு பிள்ளை தான் பிறக்கும். ஒரு பையன் மட்டும்தான் அல்லது ஒரு பெண்ணு மட்டும்தான். இன்னொருக்க சொல்றேன், 5ஆம் அதிபதி பாவிகளின் சம்பந்தம் பெற்று 6, 7, 8 இருந்து நீசம் பெற்று புதன் கேது 5ஆம் பாவத்தில் இருந்தால் ஒரே ஒரு குழந்தை பிறக்கும். அடுத்து 5ஆம் அதிபதி நீசம் பெற்று 5ஆம் பாவத்தை பாராமல் சனி புதன் 5ஆம் பாவத்தில் இருந்தால் அவருடைய மனைவிக்கு ஒரே ஒரு குழந்தை பிறக்கும். அதுக்கடுத்து 9ஆம் அதிபதி லக்னத்திலும்
5ஆம் அதிபதி நீசம் பெற்றாலும் புதன் கேது 5ஆம் பாவத்தில் இருப்பது நீண்ட நாள் கழிச்சு ஒரு ஆம்பளை போய் பிறப்பேன். லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஆண் ராசியில் இருந்தால் ஆண் குழந்தையும், பெண் ராசியில் இருந்தால் பெண் குழந்தையும் பெறுவார்கள். அதாவது லக்னாதிபதி 5ஆம் அதிபதியும் ஆண் ராசி இருந்தால், இந்த ஆண் ராசி பெண் ராசி பத்தி பேசும்போது கண்டிப்பா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம ஜாதகரா இருக்கவங்க நம்ம வந்து ஐஸ் ஃபேன் எப்படி ஸ்பீடா சுத்துதோ அந்த 3 ரெக்கை என் டேபிள் ஃபேன்ல வந்து பார்த்தா அந்த ரெக்கை சுத்துறதே தெரியாது. அது மாதிரி நம்ம வந்து கண் பார்வை ஐஸ் ஃபேன். அப்ப நிறைய சரக்கு மண்டக்குள்ள இருந்தாதான் ஐஸ் ஃபேன் வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தை பார்க்கிறோம், பார்த்த உடனே ஐஸ் ஃபேன் பார்த்து என்ன சொல்றான், எப்பா உனக்கு வந்து 5ஆம் இடத்து அதிபதி நல்லா சிறப்பா இருக்காரியா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படி சொல்றோம். அப்ப ஆண் ராசி பெண் ராசி பத்தி பேசும்போது மேச ராசியா ஆண் ராசி. அடுத்து இதெல்லாம் நான் வந்து முதல்ல அடிப்படை ஜோதிடம் இருந்தேன். இதெல்லாம் நம்ம வந்து மனப்பாடமா மண்டக்குள்ள இருக்கணும். மேசம் ஆண், ரிஷபம் பெண். அப்போ ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் 6 ராசிகள் ஆண் ராசி, 6 ராசிகள் பெண் ராசி. அடுத்து ஒற்றைப்படை ராசி, இரட்டைப்படை ராசி, சரராசி, சரம் ஸ்திரம் உபயம், அப்படி அதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்கணும். அடுத்து குரு எங்க இருக்காரு, லக்னாதிபதி எங்க இருக்காரு, இதெல்லாம் பார்த்து சொல்லிட்டாத்தேன் நமக்கு வந்து அந்த குழந்தைய பற்றி பேச முடியும். இன்னைக்கு நம்ம வந்து ஜாதகங்களும் அதாவது ஜோதிடமும் புத்திர பாக்கியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஜோதிடத்துல சொல்ல முடியும். அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்களே, அந்த ஆளு சொல்லவே இல்லை, பரவாயில்ல, அவர்கிட்ட நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, அவர் சொல்லியிருக்க மாட்டார், அப்படிதான் சொல்லணும். அதை விட்டுவிட்டு அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாங்க, அப்படி யாரையுமே நம்ம வந்து குறைத்து மதிப்பிட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளோட சிறந்த பாயிண்ட் அவர் சொல்லுவார். அந்த வகையில வந்து அந்த அம்மாவுக்கும் அந்த ஐயாவுக்கும் ஒரு கண்டிப்பா வந்து நல்ல பலன்ல இருக்கும். நம்ம அதை மாதிரி சொல்லணும். அடுத்தபடியா வந்து அரச மர வழிபாடு சொல்லிட்டேன். அடுத்து நாகதோஷத்தை பத்தி பேச போறேன், முக்கியமானது. அதாவது லக்னத்துக்கு 1 அல்லது 5 அல்லது 9 ஆகிய வீடுகளில் ராகுவோ கேதுவோ இருந்தால் நாகதோஷம் சொல்லிடுறான். உடனே என்ன சொல்றாங்க எல்லாருமே, வெள்ளி நாகத்தை அடிச்சு 5 எடுத்து நீ பாம்பு புத்துல போடு, பாலை ஊத்து, முட்டையை போடு அப்படிம்பாங்க. சரித்தனை ஐயான்ட்டு போறாங்க. ஆனால் கண்டிப்பா என்ன செய்யணும், போன போர்வை ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவத்தினாலதான் இதெல்லாம் அந்த அமையுது. நம்ம கிடையாது, நம்முடைய முன்னோர்கள் செஞ்சதுதான். அதனால வந்து கண்டிப்பா வந்து அதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னா, நிறைய வந்து கோயிலுக்கு நம்ம தானம் பண்ணணும். அப்படி என்னையா தானம் பண்ணணும், பசு தானம் பண்ணணும், அதுக்கடுத்து அன்னதானம் பண்ணணும், வஸ்திர தானம் பண்ணணும். வர்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். அப்படி செஞ்சாலே இறைவன் வந்து நம்முடைய பாவ கணக்குல இருந்து வர வச்சுட்டே இருப்பாரு. இவன் பாவத்துல இவ்வளவு செஞ்சிருந்தாலும் இவ்வளவு நன்மை செய்யறான், இவனுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும், தோஷத்தை விளக்கணும். எப்பயுமே ஒரு கெட்டவர் இருக்காருயா, அவருடைய மனசு வந்து நம்ம குளிர்மடியா நம்ம நடக்கணும். சரி சார், ஆட்டும் சார், ஆட்டுங்கய்யா, சரிங்கய்யா, செய்யுங்கய்யா, அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும், சே இவனை போய் துன்பப்படுத்திக்கிட்டு, சரிப்பா நீ நல்லா இருப்பா அப்படி சொல்லிடுவாங்க. அது மாதிரிதான் சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான். ஏன்னா வருடக்கோள்கள்னு சில இருக்கு பாத்தீங்களா. யாரு ஃபர்ஸ்ட் ஐயா பெரியவர் சனீஸ்வர பகவான் 2.5 ஆண்டுகள். அடுத்து ராகு கேது 2 பேரு 1.5 ஆண்டுகள். அடுத்து குரு பகவான் 1 வருஷம். இந்த 4 பேருடைய கையில தாங்க நம்ம வாழ்க்கையை பிடிய இருக்கு. இந்த 4 பேர் நமக்கு செம்மையா அமைஞ்சிட்டா நம்மளை யாருமே எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில சிறப்பா இருப்போம். இந்த 4 பேர்ல ஒரு ஆளு டேமேஜ் பண்ணி ஒரு ஆளு மாத்தி மாத்தி பார்த்துட்டாருன்னா நம்மளை உட்கார வச்சு போடுவார். அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, உச்சன் பார்த்தால் பிச்சைக்கு போனாலும் பிச்சை கிடைக்காதும்பாங்க. அது என்னடா அப்படி சொல்றேன், அது ஒரு ஜாதகத்தை நான் பார்த்திருக்கேன். அவருக்கு ஒரு 5 ரூபா யாரும் நம்பி தரமாட்டாங்க, வந்து அழுதுட்டே போயிட்டார். நம்ம வந்து நீசன் பார்த்தால் நீசபங்க ராஜ்யம் சொல்றோம். ஆனா உச்சன் பார்த்தால் என்ன ஆகுது ஆனா ஆராய்ச்சி பண்ணும்போது வித்தியாசம். அதனால வந்து இந்த நாகதோஷம் யார் ஜாதகத்துல இருக்கு, நம்ம வந்து சும்மா பாம்புக்கு பாலை ஊத்து அப்படின்னு சொல்றதெல்லாம் ஜோதிடர் இருந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய முன்னோர்கள்ட்ட கேட்டு அது தகுந்த சொல்லணும். அதே போல அதுக்கடுத்து வந்து இந்த புலிப்பாணி வந்து இப்ப நிறைய 300 பாட்டு எழுதியிருக்காரு. அடுத்து குரு நீசம் அடைந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பார்வை பார்க்க போறோம். அதாவது குரு நீசம் பெற்று சிம்ம லக்னம் அல்லது ராசியை உடையவர்களுக்கு 5, 8 ஆகிய வீட்டிற்கு அதிபதியா வருவர் குரு. நீசம் பெற்றால் புத்திரஸ்தானம் பாதிப்படைகிறது. யாருக்கு, சிம்ம லக்னம் அல்லது ராசியை உடையவர்களுக்கு. அப்ப என்ன ஆகுது, புத்திர சம்பத்து குறைவு. உடனே நம்ம புத்திரஸ்தானம் நீசம் ஆயிட்டான், உனக்கு பிள்ளை இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் முக்கியம். ஏன்னா குழந்தை பாக்கியம் 1, அகப்பேறு 1, மழை வருவது 1, அடுத்து நம்முடைய உயிரை ஜனனம் பண்றதும் எடுத்துக்கிறதும்.
அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். இப்போ வந்து நம்ம டாக்டர் தானே ஆபரேஷன் பண்றாங்க, ஐயா இப்படி பேசுறாரு, அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லுவோம். இப்ப நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிறதுக்கு நேரத்தை குறிச்சு கொடுங்க, நல்ல நேரம் சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை செய்யவே கூடாது. நம்ம ஐயா மதிப்புமிகு திருவாளர் மீனம் பட்டாச்சாரி ஐயா எதுவுமே சொல்லியிருக்காங்க, அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை டைம் குறிக்க கூடாது. ஏன்னா இறைவன் பார்த்து அந்த கெட்டு அவுத்து விடணும். இப்ப வந்து நான் ஒரு டீச்சர் வந்து என்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து அறுவை சிகிச்சை எடுக்கணும், நான் குறிச்சு தர மாட்டேன் அப்படி சொல்றேன். பிறகு மீறி வம்பா வந்து கணவர் வந்து கேட்டாரு, குறிச்சாச்சு. அந்த அம்மாவுக்கு ராணுவ ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. பிரஷர் ஐயா 300க்கு மேல வந்துருச்சுங்க, சல்லு சல்லு சல்லுன்னு வெளியே பத்தி விட்டாங்க, போவான் அப்படின்ட்டா. கடைசியில பார்த்தா நம்ம குறிச்ச நேரத்துல அங்க எடுக்க முடியல. இதே மாதிரிதான் நிறைய சம்பவம் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அந்த அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிறது கூட இறைவன் அனுமதி இருந்தா தான் அந்த பிரசவமே நடக்கும். இல்லைன்னா அந்த டாக்டர் வந்து வர லேட் ஆயிரும், அல்லது அவங்க வேற ஒரு ஆபரேஷன் சிக்கி இடியாப்ப சிக்கல் உட்காந்துருவாங்க, அது குடும்பத்தில் ஏதாவது சம்பவம் நடந்துரும். அதனால இதெல்லாம் வந்து பார்க்கணும். அதனால நான் சொல்லுவேன், ஒருத்தரை உயிர் வாழ வைக்கணும் கடவுள் நினைச்சிட்டாருன்னா அந்த டாக்டர் மண்டையில உதயமாகி மூளையில இறங்கி நல்ல மருந்தா சொல்லுவாரு, எழுதுவாங்க. ஒருத்தரை இறைவனை அழிக்க நினைச்சிட்டாருன்னா அவர் நல்ல மருந்து எழுதினாலுமே டக்குன்னு போய் பாய்ச்சனாத்தான் மாறும். இது ஜோதிட விதி. அப்ப என்ன நடக்குது? அப்ப அங்க என்ன கர்ம வினை? இந்த ஆளு இத்தனை வருஷம் இந்த பூமியில வாழணும் அப்படின்னு எழுதிப்பாரு. அதனால குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில நாம வந்து கடவுள் வந்து உங்களுக்கு கொடுப்பாருன்ற ஒரு வார்த்தையை தெளிவா சொல்லணும். அதுக்கான முயற்சிகள் வந்து அவங்க எடுக்கணும். ஜோதிட ரீதியாகவும் பரிகாரங்களை செய்யணும், மருத்துவ ரீதியாகவும் வைத்தியம் பார்க்கணும். யாருக்கும் நம்ம பாதிப்பு இல்லாமல் சொல்லி அந்த குடும்பங்களை எப்பயுமே கொஞ்சம் பொறுத்துக்கணும். சரியா இப்போ வந்து அந்த அடுத்த மாசம் உதயமா இருப்போம் சார், இப்போ உதயமாச்சு சார், அது அபார்ஷன் ஆகி போச்சு சார் வருவாங்க. பரவாயில்லப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாது, கடவுளுக்கு பிடிக்காத எதுவுமே நடக்காது. நான் அடுத்து உனக்கு ஒரு 3 மாசத்துல உன் மனைவி வந்து கர்ப்பம் தரிச்சிருவாங்கப்பா, நீங்க நல்லா இருங்கப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஏய் ஆமாப்பா சொல்லியிருக்காருப்பா, அடுத்த குழந்தை நல்லா இருக்குமாப்பா அப்படின்ட்டு போவாங்க. அதனால இந்த விஷயமெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய தெய்வ இடத்துல இருந்து சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்து வந்து என்ன சொல்ல போறேன்னா, இப்ப இதுக்கெல்லாம் காரணம் பாருங்க. அப்ப நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதே இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் மிருகம், மரம், ரஜ்ஜு, நாடி இருக்கு. நாடி நாடி பொருத்தம்லாம் பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். மொத்தமே 3 நாடி தான், பார்த்திவ நாடி, மத்திய நாடி, சமான் நாடி தான். நாடி பொருத்தம் நோய் நொடி இல்லாம இருக்கணும். இவங்க என்ன செய்யறாங்க, அந்த நாடி பொருத்தம் பாக்குறது இல்ல. மத்திய நாடி வந்தா கண்டிப்பா செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம், ஆனா இப்ப முடிக்கிறாங்க. என்ன காரணம்? பூராவையும் விரும்பின பண்ண கட்டணும்னு நினைக்கிறாங்க. கட்டட்டும், சரி ஒரு பொருத்தத்தை பார்த்துக்கோங்கப்பா, கொஞ்சம் சிக்கல் இருக்குப்பா, நாங்க பின்னாடி பாத்துக்கிறோம் அப்படி சொல்றாங்க சார். இப்ப இப்ப ஒரு பையன் வர்றான், தம்பி உனக்கு வந்து காதல் ஜெயிக்காதுப்பா. இல்ல சார், நான் போய் கூட்டு வந்து காட்டுறேன், நான் வந்து செஞ்சு காட்டுறேன், நான் ஜெயிச்சு காட்டுறேன், அப்படித்தான் வராங்க. அதனால அந்த நாடி பொருத்தம் ரொம்ப முக்கியம். மத்திய நாடி வந்துச்சுன்னா மனைவி மரணம்னு போட்டிருக்கேன். இப்ப மனைவி எப்படியா மரணம் ஆவாங்க ஆன்னு கேட்பாங்க. பிரசவ டயத்துல அடியாயிடலாம், அல்லது ஒரு போக்குவரத்துல அடியாயிடலாம். இப்ப எல்லாம் 2 வீலர்ல பறக்குறோம், பெரிய வேகத்துல சீன பெருஞ்சோறு மாதிரி கட்டி வச்சிருக்கேன். இந்த அம்மா பிடிக்காம செல்போனை பேசி வருவாங்க, டம்முன்னு தூக்கி போடுவேன், அப்படியே விழுந்து மண்டாடி செத்தேன். இது இன்னைக்கு நிறைய நடக்குது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அந்த நாடி பொருத்தம் இல்லை. அது மாதிரி நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்திலே இந்த ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த திருமண பொருத்தத்தை இதை பூரா செம்மையா பார்த்து நடக்கிற தசாபுத்தி பார்த்து கல்யாணம் முடிச்ச உடனே உனக்கு 3 மாசத்துல கர்ப்ப உதயமாருன்னு சொல்ற அளவுக்கு நம்மளால ஜாதகத்துல சொல்ல முடியுங்கிறத நான் ஸ்ட்ராங்கா பேசுறேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் ஜெயிச்சிருக்கேன், இன்னைக்கு வந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறேன். நம்ம அந்த கருத்தை வந்து நல்லா பதிவு செய்யணும். அது மாதிரி இந்த குழந்தை பாக்கிய விஷயத்துல வந்து நம்ம கட்டாயம் இந்த மாதிரி நான் தேதிக்குள்ள கர்ப்பம் உதயமானு பேப்பர்ல எழுதி கொடுப்பேன். அங்க வளைகாப்புக்கு நீங்க கூப்பிடுவாங்க, நான் போவேன். அப்ப எல்லாமே ஜோதிடத்தில் சொல்ல முடியும். இந்த மாதிரி புத்திர பாக்கியம் மட்டுமல்ல, ஆயுள், ஆரோக்கியம், அடுத்து செல்வம், பொருளாதார நிலை, அடுத்தபடியா வண்டி வாகனம் வச்சு பிழைக்கிறது. ஒருத்தன் கார் வாங்கலான்னு கேட்கிறான், நமக்கு வந்து சரியில்லை தசா புத்தி, ராகு திசையில கேது புத்தி, வாகன யோகம் சரி அங்க இல்ல, வாங்காதேன்னு சொல்லணும். அவங்க ஒரு சொல்லிட்டு கிடக்காருன்னு வாங்கிடுவாங்க. அந்த கார் தான் உனக்கு யமன். அப்படி நான் ஒரு ஆள் சொன்னேன், டிவிலே வந்துட்டான், இறந்து போயிட்டான்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய ஜோதிடர் வாக்கு வந்து தெய்வ வாக்கு. மறுபடியும் சொல்றேன், நம்ம பார்த்து யாரையுமே நீ கெட்டு போயிருவ, நீ அழிஞ்சு போயிருவ, போற போக்குல போயிரு யார் சொல்லக்கூடாது. நல்லா இருப்ப தம்பி, இப்ப கொஞ்சம் கேட்டுக்க, பொறுமையாரியா, உனக்கு அடுத்து செய்யலாமியா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை வந்து நான் ரொம்ப விரும்புவேன், நான் அப்படிதான் பேசுறேன். ஏன்னா நான் பார்த்த துறையும் அப்படிப்பட்ட துறை தான். ஒரு சரியான மாணவர் வந்து ஒழுக்கமா இல்லாட்ட கூட, நல்ல வேண்டாம் நீ வாடா தம்பி, நல்லா வருவடா, நீ அரசாங்க பேருடான்னு சொல்லி பிறக்கி அவனை எப்படியாவது தத்தி பித்தி படிக்க வச்சு விடுவேன். அதுக்கு இங்க ஒரு பழமொழி இருக்கு, இளைச்சவன் கூட மலை ஏறலாம்,
மலைச்சலம் கூட மலை ஏற முடியாது இருக்கான். இது என்ன விளக்கம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் தொத்த போயிருக்கான், பாத யாத்திரை பழனிக்கு போறோம், அவன் நம்மளை கூட்டு போறான். மலைக்கு போகும்போது என்ன செய்வான், எப்பா ஏய் வந்துட்டோம்ப்பா, உட்காந்துனாலும் யானை பாதையில பழனிக்கு போயிருவோம், முருகனை கும்பிட்டுருவோம். அவன் தான் இளைச்சவன். மலைத்தவன் யாரு தெரியுமா, வேமா நடப்பான், சங்கு சங்கு நடந்து வேமா கோயிலுக்கு கூட்டு போவான். கரெக்டா பாத விநாயகர் ஒண்ணு வச்சுக்கிட்டியான். வச்சுக்கிட்டு ஏய் முருகனை கும்பிட்டாலும் ஒண்ணுதேன், இந்த மலையை கும்பிட்டாலும் ஒண்ணுதேன், பாப்பா சூடத்தவன் பொறுத்திட்டு போயிரும் பாருங்க. அப்ப பாருங்க, முருகனை பார்க்காமலே கூட்டு வந்துருவேன். அது ரொம்ப மன வருத்தம். இப்ப அதே மாதிரிதான் இப்ப போகர் முருகனை செஞ்சாருங்கிறோம், அவருடைய சமாதி மேல இருக்கு, அவர் எழுதிய நூல்கள் பூரா நம்ம படிக்கிறோம். கூடு விட்டு கூடு பாயிறது இதெல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் தெய்வங்கள்ட்ட மனுஷன் பேசியிருக்கேன், மனுஷன் தெய்வத்திட்ட பேசியிருக்கேன். இன்னைக்கு தெய்வ ஆற்றல் இதெல்லாம் கும்புறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. குலதெய்வங்களுக்கு போக மாட்டாங்க. 2 பேரும் போப்பான்னு சொல்லி எல்லாம் வார மலையில போடுறாங்க, ஆணி மலையில போறவங்க எல்லாம் போக மாட்டாங்க. அதுக்கடுத்து குலதெய்வத்துக்கு என்னென்ன செய்யும், குலதெய்வம்னு என்னையா, வேற ஒன்றும் சாமி கிடையாது, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்ததுல அவங்களை சாமியை வச்சு கும்பிடுறோம், அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். இதுக்குதான் இந்த தர்ப்பணம் பண்ணியாங்கிறோம், பாவதோஷத்தை கலியான்னு சொல்றோம். இந்த திருவிடை மருதுன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போய் யாவத்தை செஞ்சுட்டு வாங்குறோம். அதுக்கடுத்து திருநாசூரம் போயிட்டு புத்திர பாக்கியம் சரியா போயிடும், கல்யாணம் நல்லா நடக்கும்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா தென் காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய நம்முடைய உத்தமபாளையம் காலத்தீஸ்வரர் உடனுரையாள் ஞானாம்பிகை கோயில் இருக்கு, அங்க ராகு வேலையில பாலாசம் பண்றாங்க பாரியா. இதெல்லாம் ஏன் சொல்றான், புத்திர பாக்கியத்துக்கு சில இடங்களை சொல்றான். ஆனா நம்ம எப்பயுமே பாசிட்டிவா தான் பேசணும். அப்பதான் நமக்கு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து இருக்கும். பட்டுன்னு சொல்லிட்டா நம்மளை குறைத்து மதிப்பிட்டு பேசிடுவாங்க. அதனால இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இடத்த நின்று காட்டணும். அதுக்கு அடுத்து ஜவஹர்லால் நேருடுங்க, அவருக்கு மனிதர்கள் மாணிக்கந்தேன், அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அவங்க ஜாதகத்துல கூட லக்னத்துக்கு 5ல இந்த ராசிக்கு 4 சுக்கிரன் இருக்கான், 5ஆம் இடத்த செவ்வாய் 3ல மறைஞ்சு போயிட்டான், பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஏன்னா அந்த சூரியன் இருந்த வீடு பெண் வீடு, அவருடைய லக்னம் கடக லக்னம், அவருடைய ராசி கரெக்டா கடக ராசிக்காரு தான். ஆனா 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கான், ஆண் குழந்தை பிறக்கணும், ஆனா பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்ன காரணம், அங்க இருந்த இடம் பெண் இடம், இந்திரா காந்தி அம்மா பிறந்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம், ஒவ்வொரு ஜாதகத்தை ஆய்வு பண்றோம். அந்த வகையில இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஜோதிடத்தில் புத்திர பாக்கியம். இந்த புத்திர பாக்கியம் எங்கிருந்து உதயமாது, திருமண பொருத்தத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். இதை நான் இப்படிதான் நான் சாதகம் பார்க்க என்பது கூட மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 8:55 தான். இப்ப 8:54 ஆயிடுச்சு மணி. இருந்தாலும் இதுவரை என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்ட அனைத்து ஜோதிட பூர்ணாக்களுக்கும் வித்யாபதிகள் அனைவருக்குமே என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன குறைகள் நான் பேசுறது இது தென்பட்டால் எனக்கு நீங்க ஐயாட்ட பொன்சரன் ஐயாட்ட சொல்லி எனக்கு கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் நீங்க சொன்னீங்களே ரைட்டா தப்பான்னு எனக்கு கண்டிப்பா கேளுங்க, நான் ஆதாரத்தோட பேசுவேன். எப்பயுமே ஆதாரம் எந்த காலத்துல நான் பேசுனது கிடையாது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சிறுகரி ஜோதிட வித்யாலய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், அங்கு பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும், ஜோதிட வித்யாபதிகள் அனைவருக்கும், பூர்ணாக்கள் அனைவருக்கும், எனக்கு இன்னைக்கு தனியாக ஸ்பெஷல் அழைப்பு கொடுத்து ஐயா என்னை பேச சொன்ன பொன் சரவணன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் இதயபூர்வமான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப அருமையா உங்களுக்கு புரிஞ்சுறீங்க. அதாவது ஜோதிட காரணிகளோட உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துகிட்டது எல்லா ஜோதிடர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. இன்னும் நிறைய ஆய்வுகள் செய்யுங்க, நிறைய சொல்லிக் கொடுங்க எல்லாத்துக்கும். எனக்கு நீங்க மறுபடியும் பேச வாய்ப்பு நான் பேசுவேங்க உங்கள்கிட்ட. கண்டிப்பா கண்டிப்பாங்க, உங்களுடைய அனுபவங்கள் மறுபடியும் வாய்ப்புகள் வரும். சரிங்க, மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றிங்க, வச்சிருங்க. அனைவரும் நாளைய தினம் சந்திக்கலாம். இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.